கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அருமையான மத்தியான ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் அத்தனை பேரையும் மீண்டும் ஒரு விசை இயேசுவின் நாமத்தில் அன்போடு நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நேரலையில் இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும், நேரடியாய் ஆலய வளாகத்தில் அமர்ந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அற்புத இயேசு ஊழியத்தின் சார்பாக நான் உங்களுக்கு வாழ்த்துதலை பதிவு செய்து கொள்கிறேன். இந்த நாளின் செய்திக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்த வேத பகுதி எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாமா? 299வது பக்கம் இருக்கு, எல்லாரும் எடுத்து வாசிக்கலாம். இந்த வார்த்தையினுடைய ஆழம், அகலம், நீளம், உயரம், மறைபொருள், தேவன் எழுதினுடைய நோக்கத்தை நம்ம இந்த நாட்களில் வசனத்தோடு ஒப்பிட்டு நாம் தியானிக்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 299வது பக்கம், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் தேவன் நம்மோடு பேசும்படி நமக்கு தெளிவாக திட்டமாக உணர்த்தின வார்த்தை, கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள், கிறிஸ்து இயேசுவை நோக்கி பாருங்கள், கிறிஸ்து இயேசுவை உற்று பாருங்கள். அவரிடத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய எத்தனையோ காரியங்கள் இருக்கிறத பவுலடிகள் எபிரேயர் பட்டணத்துக்கு இதை எழுதுவதே நாம் வேதத்தில் பார்க்கிறோம். இங்கே பாருங்களே, அவர் எப்படிப்பட்டவரா? நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாக இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்க. இன்னைக்கு நம்ம யாரையோ கவனிக்கிறோம். நமக்கு தெரிஞ்சவங்களை நம்ம கவனிக்கிறோம், தெரியாதவங்களையும் நம்ம கவனிக்கிறோம். பலவிதமான காரியத்தை நம்ம கவனிக்கிறோம். செய்தி கவனித்து பார்க்குறோம், நியூஸ் செய்தித்தாள்கள் கவனித்து பார்க்குறோம். நமக்கு அறிமுகமானவர்கள், தெரிந்தவர்கள், அவர்களுடைய குடும்பங்களை நம்ம கவனித்து பார்க்குறோம். ஆனால் வேதத்தில் யாரை கவனித்து பாருங்கள் என்று வேதம் சொல்லுது? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள் எழுதியிருக்கு. இங்கே பாருங்கள், பவுலடிகள் எழுதுறாரு, இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள். இந்த வார்த்தையை வைத்து நான் தேவ சமூகத்தில் இதை எப்படி ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு நான் கொண்டு போய் இந்த வார்த்தையை நான் அவர்களுக்கு சொல்லணும்னு தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற வேளையில் முதலாவது இயேசுவின் இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய நிறைய காரியங்கள் இருக்குது. ஏன்னா அவர் தான் நமக்கு மாதிரி, அவர் தான் நமக்கு பரலோகத்தை காண்பித்தவர், அவர் தான் நமக்கு பரலோகத்துக்கு போவதற்கான வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறார். அவரை நம்ம கவனிச்சா தான் நம்ம பரலோகத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். பாருங்க, அவரிடத்தில் இருக்கிற முதலாவது காரியம், யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். அவர் எப்படிப்பட்டவராய் இந்த உலகத்தில் வாழ்ந்தார், நம்ம ஏன் அவரை நோக்கி பார்க்கணும், அவரிடத்தில் இருக்கிற சுபாவங்கள் நமக்குள்ளேயும் அது கடந்து வரணும். என்னை விசுவாசிக்கிறவன் என்னை விட பெரிய காரியங்களை செய்வான் என்று ஏசப்பா சொல்லி இருக்கிறாரு. அவர் இந்த உலகத்தில் நம்ம போல தான் வாழ்ந்தார். 33 வருடம் இயேசு வாழ்ந்தார். 1 ஆண்டு 2 ஆண்டு அல்ல, ஊழியம்தான் 3 வருஷம் செஞ்சார். ஆனால் அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த காலங்கள் 33 ஆண்டுகள். நம்மை போலவே அவர் வாழ்ந்தார். நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் அவர் இருந்தார். நம்மை போலவே நமக்கு எப்படி பசி இருக்குதோ, தாகம் இருக்குதோ, தூக்கம் இருக்குதோ, ஏக்கம் இருக்குதோ, எதிர்பார்ப்பு இருக்குதோ, எல்லாமே அவரிடத்திலையும் காணப்பட்டது. அவரும் நம்மை போலவே, அவர் வித்தியாசமானவராக ஒருத்தர் அல்ல, நம்மை போலவே தான் இந்த உலகத்தில் வாழ்ந்தார். ஆனால் அவர் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கும் இன்னைக்கு நிறைய வித்தியாசம் இருக்கிறதை நம்ம வேதத்தில் பார்க்க போகிறோம். அவைகளை உற்று பார்க்க போகிறோம். பாருங்களே, அந்த வசனம் சொல்லுகிறது பாருங்கள், 14ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். இனி நான் உங்களோடு அதிகமாய் பேசுகிறதில்லை, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. ஏசப்பா சொல்ற முதல் ஒரு காரியம், அழகான ஒரு காரியம், உலகத்தின் அதிபதி, உலகத்தினுடைய அந்த துஷ்ட ஆவி, பிசாசானவன், சாத்தான் என்கிட்ட வர்றான், ஆனால் அவனுடைய சுபாவம் என்னிடத்துல ஒன்றுமே இல்லை. அப்போ இயேசு 33 வருஷம் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் அவர் எப்படிப்பட்டவராய் வாழ்ந்தார் என்றால், பரலோக சிந்தை உடையவராகவே வாழ்ந்தார், பரலோக எண்ணம் உடையவராகவே வாழ்ந்தார். வேதம் சொல்லுது, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்களேன், வேதத்தில் அழகாய் நம்ம கருத்தாய் வாசித்து பார்த்தாலே இயேசு சொல்றாரு, நானும் என் பிதாவும்
ஒன்றா இருக்கிறோம். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்போதும் செய்கிறபடியினால் பிதா என்னை தனியே இருக்க விடுவதில்லை. பாருங்க, இயேசு இந்த பூமியில தான் வாழ்ந்தாரு. மரியாளுக்கும் மரியாள் வீட்டில் இருந்தாரு. யோசேப்புக்கு மகனா இருந்தாரு. அவரோடு நிறைய சகோதரர்கள் இருந்தாங்க. ஆனால் அவர் சொல்ற வார்த்தை என்ன அழகா சொல்றாரு பாருங்க, நானும் என் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம். பிதாவுக்கு பிரியமானவைகளை எப்போது நான் செய்கிறேன், அதனால் பிதா என்னை தனியே இருக்க விடுவது கிடையாது. அப்ப இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்தாலும் இந்த உலகத்தினுடைய வேஷம், உலகத்தினுடைய பாவம், உலகத்தினுடைய அசுத்தம், உலகத்தினுடைய இச்சை, உலகத்தில் இருக்கக்கூடிய காரியங்கள் எதுவுமே இயேசுவை தொடவில்லை, இயேசுவின் இடத்துல இல்லை. அதனாலதான் இயேசு சொல்றாரு, இந்த உலகத்தின் அதிபதி என்கிட்ட வர்றான், ஆனால் அவனுடைய காரியம், அவனுடைய சுவாபம் என்னிடத்துல ஒன்றுமே இல்லை. நீங்க யூதா நிருபத்தை வாசித்து பார்த்தா அங்கு வேதம் சொல்லுது, மோசேயினுடைய சரீரத்தை குறித்து பிசாசானவன் தூதனோடு தர்க்கித்தான் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அப்ப பிசாசு மோசேயுடைய சரீரத்தை எடுத்து அடக்கம் பண்ண விடாதபடி தூதனோடு கூட, மிகாவேலோடு கூட அவன் தர்க்கித்தான் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அப்ப என்ன அர்த்தம்னா, மோசே சரீரத்தை கர்த்தர் எடுத்து அடக்கம் பண்ணினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் அந்த சரீரத்தை கர்த்தர் எடுத்து அடக்கம் பண்ண விடாதபடி பிசாசானவன் அங்கே வந்து போராடினான், தடை பண்ணினான், எதிர்த்து நின்றான். அந்த இடத்துல வந்து தடை பண்ணினான். ஆனாலும் மிகாவேல் தூதன் அவனை மேற்கொண்டு அந்த சரீரம் அடக்கம் பண்ணப்பட்டதாக நம்ம பார்க்கிறோம். அப்ப எதற்கு போராடினான்? அந்த மோசே கிட்ட ஒரு சுவாபம் இருந்துச்சு, என்னன்னா கோபம். அந்த கோபத்தினாலதான் அவன் கண்மலையை பார்த்து பேசு என்று கர்த்தர் சொல்லியிருந்த பொழுது அவன் அடித்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுது. ஒரு சின்ன சுவாபம் அவனுக்குள்ள இருந்துச்சு. ஆனா வேதம் சொல்லுது மோசே உண்மையுள்ளவன், அங்கே பார்க்கிறோம் சாந்தம் உள்ளவன் என்று வேதத்துல பல இடத்துல என் தாசனாகிய மோசே மோசே என்று கர்த்தர் சொன்னார். ஆனாலும் ஒரு இடத்துல அவன் பேச வேண்டிய இடத்துல அடித்து அந்த இடத்துல தேவனுடைய நாமம் தூஷணத்துக்கு காரணமாய் அவன் போய்விட்டான். அதனாலதான் கர்த்தர் சொன்னாரு, நீ கானான் தேசத்தை பார்க்க மாட்ட. அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ஒரு சுபாவம் அவனுக்குள்ள இருந்ததுனால அவனுடைய சரீரத்தை எடுத்து அடக்கம் பண்ண விடாதபடி பிசாசானவன் வந்து போராடினான், தர்க்கம் பண்ணினான் என்று வேதம் சொல்லுது. அதே போல பாருங்க, இயேசுனிடத்திலேயும் பிசாசு வருகிறான். எதற்கு வருகிறான்? அவனுடைய சுபாவம், அவனுடைய குணங்கள், அவனுடைய எண்ணங்கள், அவனுடைய காரியங்கள் இயேசுனிடத்துல ஏதாவது இருக்குதான்னு பார்க்கறதுக்கு வர்றான், அல்லது கண்டுபிடிக்க வர்றான், அல்லது அதை வெளிப்படுத்த வருகிறான். ஆனால் இயேசு சொல்றாரு, அவனுடைய சுபாவம் என்னிடத்துல ஒன்றுமே இல்லை. அப்ப இயேசுவை தேடி பிசாசு எதற்கு வர்றான்? வாழ்த்த வந்தானா, போற்ற வந்தானா, புகழ வந்தானா, மகிமைப்படுத்த வந்தானா, குறையை கண்டுபிடிக்க வந்தானான்னு பார்த்தீங்கன்னா இங்க வேதம் சொல்லுது, இயேசுனிடத்துல குறையை கண்டுபிடிக்க அவன் வந்தான், குற்றத்தை கண்டுபிடிக்க வந்தான். அப்ப இயேசுனிடத்திலேயே குறையை பார்க்க அவன் வந்தான் என்றா, இன்னைக்கு உங்க வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையிலையும், நம்முடைய வாழ்க்கையிலையும், சபையிலையும் ஏதாவது ஒரு குறை இருந்தா அந்த குறை மேல அவன் தன் ஆதிக்கத்தை செலுத்த அவன் வருவான். அதனாலதான் நம்ம கரையற்றவர்களாய், பிழையற்றவர்களாய், மாசு மறுவற்றவர்களாய் நம்ம இருக்கணும்னு ஏசப்பா சொல்றாரு. அதனாலதான் அவர் சொல்றாரு, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் உங்கள் நடக்க எல்லாவற்றிலும் பரிசுத்தமாயிருங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பது இல்லையே, தொழுது கொள்வதில்லையே என்று வேதம் சொல்லுது. அப்ப நம்ம பரிசுத்தம் எவ்வளவு முக்கியம் பாருங்க. ஒரே ஒரு ஆகான் தாங்க பாவம் செஞ்சான். ஒரே ஒரு ஆகான் செய்த பாவம் முழு இஸ்ரவேலுக்கு ஒரு பெரிய பாதிப்பாய் மாறி போனது. நம்ம நினைக்கிறோம், நான் ஒருத்தர் செய்கிற பாவமா சபையில் பாதிப்பை உண்டாக்க போது, நான் ஒருத்தர் செய்கிற பாவமா குடும்பத்தில் பிரச்சனையை உண்டாக்கிற போது, நான் ஒருத்தர் செய்கிற பாவமா என் குடும்பத்தில் பெரிய சேக்னஸை கொண்டு வந்திருக்க போது நம்ம நினைக்கிறோம். அருமையானவர்களே, குடும்பம் என்கிறது ஒரு ஐக்கியம், ஒரு சரீரத்தினுடைய உறுப்புங்க. ஒரு கணவன் மனைவிங்கிறது தனித்தனி கிடையாது. கர்த்தர் சொல்றாரு, இவர்கள் இருவரும் ஒன்றாய் இருப்பார்கள். இது 2 பேரா இருந்தாலும் அவர்களை கர்த்தர் ஒன்றாய் இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுது. அதே மாதிரி நீங்க 1 கொரிந்தியர்ல வாசித்து பார்த்தா, ஒரு விசுவாசிக்கும் ஒரு அவிவிசுவாசிக்கும் பிறக்கிற குழந்தை பரிசுத்தமான குழந்தை என்று கர்த்தர் சொல்றாரு. ஏனென்றால் அதுல ஒன்று பரிசுத்தமா இருந்து இன்னொன்று அசுத்தமா இருந்தாலும் அதை கர்த்தர் எப்படி பார்க்கிறாரா? பரிசுத்தமா பார்க்கிறாரா. அப்ப குடும்பம் என்கிறது பாருங்க, கணவன் மனைவியும் ஒரு சரீரம், அவர்களை கர்த்தர் ஒன்றா பார்க்கிறாரு. பிள்ளைகளும் அந்த சரீரத்திலிருந்து வர்றதுனால அவர்களையும் கர்த்தர் ஒன்றா பார்க்கிறாரு. அப்ப ஒரு குடும்பங்கிறது எல்லாமே ஒரே மிங்கிலா இருக்கும், எல்லாமே ஒன்றோடு ஒன்று இணைந்தது.
தனி நபர்கள் கிடையாது. அதனாலதான் கர்த்தர் சொன்னார், நீ என்னை மறந்தேனா நான் உன் பிள்ளைகளை மறந்துடுவேன் என்று கர்த்தர் எழுதியிருக்கிறார். அப்ப நம்ம குடும்பத்துல பிள்ளைகள் எவ்வளவு முக்கியமான இடத்துல இருக்கிறாங்க பாருங்க. அவங்கள கர்த்தர் நினைக்கணும்னா நம்ம வேதத்தை நினைக்கணும். அப்ப இயேசு அந்த இடத்துல சொல்றாரு, உலகத்தின் அதிபதி என்னிடத்துல வருகிறான். எதற்கு வருகிறான்? இயேசுவின் இடத்துல ஏதாவது ஒரு குறை இருக்குமா, நம்ம கண்டுபிடிக்கும்படியான ஏதாவது ஒரு காரியம் இருக்குமான்னு இயேசுவை அவன் பரிசோதித்து பார்த்து அந்த குறையை காண்பிக்க அவன் வருகிறான். ஆனா இயேசு தைரியமா சொல்றாரு, அவனுடைய காரியம் என்னிடத்துல ஒன்றுமே இல்லை. இதை கேட்கிற தம்பி, தங்கச்சி, தாய, தகப்பனே, அப்ப இயேசு இந்த 33 வருஷம் வாழ்ந்தாலும் அவர் கரை இல்லாமல், பிழை இல்லாமல், குறை இல்லாமல், குற்றம் இல்லாமல், சத்துரு தன் கரத்தை இயேசுவுக்கு நேராய் நீட்டக்கூடாதபடிக்கு அவர் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாரு. அப்ப இதை கேட்கிற தம்பி, நம்ம முதல்ல இயேசுகிட்ட என்னத்தை கவனிச்சு பார்க்கறோம்னா அவர் பரிசுத்தர் என்பதை நம்ம தெரிந்து கொள்ளணும். அப்ப நாமும் இந்த உலகத்துல இயேசுவை போல பரிசுத்தராய் வாழணும். அப்ப கண்ணு ரொம்ப முக்கியமான பகுதி. ஏன்னா வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு, கண்ணே சரீரத்திற்கு விளக்காய் இருக்கிறது. ஒரு மனுஷனுடைய கண்ணு இருட்டா இருந்தா அந்த சரீரம் முழுவதும் இருட்டா இருக்கும் என்று வேதம் சொல்லுது. அப்ப நம்ம கண்ணு ரொம்ப கவனமாய் நம்ம வைத்துக்கொள்ள வேண்டிய ஒரு பகுதி. இந்த கண்ணு எப்படி பார்க்குதான்? 3 விதமான பார்வை இருக்கு. பின்னிட்டு பார்க்கிறது, அடுத்து முன்னிட்டு பார்க்கிறது, அடுத்து உலகத்தை பார்க்கறது. இதெல்லாம் நம்ம பார்க்கவே கூடாது. நம்ம பார்க்க வேண்டியது இயேசுவை மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில பார்க்கணும். பாருங்க, லோத்து ஏறிட்டு பார்த்தான். அவனுடைய கண்ணு ஏறி ஏறி பார்க்குது, நல்ல இடத்த தொலைவி பார்க்குது. அவன் கண்ணுக்கு நல்ல ஒரு இடமா தெரிஞ்சது அந்த சோதம் பட்டணம். அவன் கண்ணுக்கு எப்படி தெரியுதுன்னா அழகான ஒரு பூமியா, அது எப்படின்னு எழுதியிருக்குன்னா ஏதனை போல தெரிஞ்சிச்சான். அன்னைக்கு அவன் பார்வையில் அந்த கண்ணுல அந்த சோதம் என்கிற பாவம் நிறைந்த ஒரு தேசம், அசுத்தம் நிறைந்த தேசம், அக்கிரமமான தேசம், இச்சை நிறைந்த ஒரு தேசம், ஓரின சேர்க்கை உள்ள அந்த தேசம் இவன் பார்க்குறப்ப எப்படி தெரியுதா? ஏதேனை போல தெரிஞ்சிச்சான். ஆனால் அவன் பாருங்க அந்த தேசத்தில் குடி புகுந்தான், அந்த தேசத்துக்குள்ள உள்ளே போனேன். பார்த்தீங்களா, நாமும் கூட நமக்கு உள்ளே இருக்கிறது தெரியாதுங்க. நம்ம பார்க்குறப்ப எல்லாமே நல்லா தான் தெரியும். நம்ம பார்க்குறப்ப பார்க்க பசுமையாக தான் தெரியும். நம்ம பார்க்குறப்ப பார்த்தா அவங்க குணம் நல்லதாக தான் தெரியும். அவங்கள்ட்ட பழக 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 தான் தெரியும். அது பால் புளிச்சு போச்சு, அது கசந்து போச்சு, அது பாய்சனாக மாறிடுச்சுன்னு அப்புறம் தாங்க தெரியும் தேவனுடைய பிள்ளைகளே. அப்போ இங்கே பாருங்க, பின்னிட்டு பார்க்குது. லோத்துடைய மனைவி பின்னிட்டு பார்த்தா, அவன் முன்னிட்டு பார்த்து சோதமை தெரிஞ்சு கொண்டான். அவன் மனைவி பின்னிட்டு பார்த்து பாவத்தை தெரிஞ்சு கொண்டான். விட்டுட்டு போற ஊரை திரும்பி பார்க்குறான். நாமும் கூட விட்டுட்டு போன பழைய வாழ்க்கை, பழைய பேச்சு, பழைய நண்பர்கள், பழைய சிநேகிதர்கள், பழைய உறவுகள், பழைய அடிமைத்தனத்தின் ஆவிகள். இஸ்ரவேல் மக்கள் கானானுக்கு போய்கிட்டு இருக்கிற பாதையில எத்தனை முறை தெரியுமா எகிப்திற்கு போயிட்டாங்க மனசளவில். எப்போ பார்த்தாலும் அவங்க மனசு எகிப்தில் பிரேத கல்லறை இல்லை என்றா எங்களை நீங்கள் கூட்டிகிட்டு போனீங்க. அப்போ மனசு எங்கே போயிடுச்சு? பிரேத கல்லறைக்கு போயிடுச்சு. நம்ம போகிற இடத்துல பிரேத கல்லறை இருக்குதோ இல்லையோ தெரியல. நாங்கள் அங்கே இருந்திருந்தாலும் ஒரு பிரேத கல்லறை இருந்திருக்குமே, இங்கே எங்களை கூட்டிகிட்டு வந்துட்டீங்களேன்னு பிரேத கல்லறைக்காக அங்கே போச்சு. போகிற இடத்துல அவங்களுக்கு சரியான உணவு, அதற்கு தேவையான எல்லாம் இல்லாததுனால அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் வெள்ளரிக்காயும் மச்சங்களையும் கொம்பட்டி காய்களையும் நல்லா சாப்பிட்டோமே, இப்போ இங்கே கொண்டு வந்து எங்களை விட்டுட்டீங்களே, இங்கே ஒன்றுமே வனாந்தரத்தில் இல்லையே. அப்போ எங்கே போயிருச்சு அவங்க மனசு? திரும்பவும் எகிப்திற்கு போயிருச்சு. போகிறதெல்லாம் கானானை நோக்கி, போகிறதெல்லாம் பிரயாணத்தில் போகிறாங்க. கர்த்தர் கூட இருக்கிறாரு. ஆனால் மனசளவில், உணர்வு அளவில், ஆவி அளவில், எண்ணத்தளவில் அவங்க எங்கே போய்கிட்டே இருக்காங்களாம்? எகிப்திற்கு போய்கொண்டே இருந்தார்களாம். இதை கேட்குற தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பனே, நம்ம ஒரு நாள் முன்னிட்டும் பார்க்க கூடாது, பின்னிட்டு நம்ம பார்க்க கூடாது. வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையும் தோண்டி எடுக்கப்பட்ட துறவும் ஆகிய கர்த்தரை மட்டுமே நம்ம பார்க்கணும். நம்ம கண்கள் அவரையே நம்பி இருக்கணும். நம்முடைய கண்கள் அவரையே பார்க்கணும். அதனாலதான் சங்கீதக்காரர் சொல்றாரு, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன, அந்த முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை என்று வேதம் சொல்லுது. நீங்க அவரை நோக்கி பார்த்தீங்கன்னா நிச்சயமா வெட்கப்பட மாட்டீங்க. உலகத்தை பார்க்காதீங்க, மனுஷர்களை பார்க்காதீங்க, கோலியாத்தை பார்க்காதீங்க, மற்ற இருக்கக்கூடிய பிளாத்துகளை பார்க்காதீங்க, இன்னும் இருக்கக்கூடிய பிரபுக்களை நீங்க பார்க்காதீங்க, உலகத்தில் இருக்கிற மனுஷியை நீங்க பார்க்காதீங்க. கர்த்தரை மட்டுமே நீங்க பார்த்தீங்கன்னா நிச்சயமாய் உங்க முகத்தை கர்த்தர் பிரகாசிப்பிக்க பண்ணுவாரு.
அடுத்து பாருங்க, இயேசுவை முதல்ல கவனித்து பார்த்தா பிசாசுடைய குணங்கள் அவரிடத்துல இல்லாதபடி அவர் தன்னை பரிசுத்தமாய் பாதுகாத்து கொண்டாரு. ரெண்டாவது பாருங்க, அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகளை குறித்து லூக்கா புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நம்ம எல்லாம் உற்று பார்க்கலாம். அங்கு வேதம் சொல்லுது பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 22வது வசனம். தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு, இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா என்றார்கள். அப்ப இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழ்ந்த பொழுது அவர்கிட்ட நம்ம கவனிக்கிற இன்னொரு காரியம், அவர் வாயிலிருந்து எப்பொழுதுமே நல்ல வார்த்தைகளே, கிருபையுள்ள வார்த்தைகள், இரக்கமுள்ள வார்த்தைகள், தயவுள்ள வார்த்தைகள், அன்புள்ள வார்த்தைகள், பச்சமான வார்த்தைகளே புறப்பட்டுச்சு. யாரையும் அவர் கடிந்து கொண்டு பேசினதாக வேதத்துல பார்க்க முடியாது. அவர் ஒரு சில இடத்துல மாயக்காரர்களேன்னு சொல்றாரு, வேத பாரர்களே அவர் கடிந்து கொண்டார். வெள்ளையடிக்கப்பட்ட சுவர்களே, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையேன்னு சொன்னார். அதெல்லாம் வேத பாரகர்களை சொன்னார். ஆனா எளிய மக்களை, பாரம்பரிய பாவமான மக்களை அவர் ஒரு நாள் கடிந்து கொள்ளல, அன்பா தான் பேசினார். அன்பானவர்களே, இங்கு வேதம் சொல்லுது பாருங்களே, அவர் வாயிலிருந்து கிருபையுள்ள வார்த்தை புறப்பட்டுச்சு. எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்தார்களாம். அந்த வசனத்தை மீண்டும் பார்க்கலாம். 4ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை வாசிக்கலாம். தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி. 22வது வசனம், எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவர் வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு. பெரிய பெரிய ஆட்கள்லாம் வெவ்வேறு விதமா பேசுறாங்க. நீங்களும் பார்த்திருப்பீங்க, எத்தனையோ அதிகாரிகள் அசுத்தமா பேசுறத பார்த்திருப்பீங்க, இச்சையா பேசுறத பார்த்திருப்பீங்க, இரு பொருள் உள்ள வார்த்தைகளை பேசுவதை நம்ம பார்த்திருப்பீங்க. இந்த உலகத்துல இருக்கிற மனுஷர்கள்ட்ட எல்லாம் வார்த்தைகள்லாம் புரட்டும் விபரீதம் உள்ள வார்த்தைகளை பேசுவதை நம்ம பார்த்திருக்கிறோம். காய்மகாரமாய் பேசுவதை பார்த்திருக்கிறோம், நம்ம பார்க்கிறோம். ஆனா ஏசப்பா வாயிலிருந்து எப்பொழுதுமே என்ன வார்த்தை புறப்பட்டுச்சா? கிருபையுள்ள வார்த்தை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இரக்கமுள்ள வார்த்தை. பாருங்களே, 900 விதவையை பார்த்து சொன்னார், மகளே. பாருங்க, அவரு 33 வயதுக்காரர், 35 வயதுக்குள்ளதான், 33 வயதுக்குள்ளதான் அவர் இருக்கிறாரு. அந்த மகளை பார்த்து அவர் சொல்றாரு, மகளே அப்படி சொல்றாரு. அன்பா பேசுறாரு. அவருடைய வாயிலிருந்து எப்பொழுதுமே அன்பு நிறைந்த வார்த்தை வந்துச்சு. ஆனா இதை கேட்கிற இன்னைக்கு நாம அவர் அப்பான்னு சொல்லிட்டு அவருடைய பிள்ளைகளாகிய நாம வம்பான வார்த்தை தான் பேசுறோம். வாயை திறந்தா நம்ம வாயில கிருபையுள்ள வார்த்தை எங்க வருது? வேற வார்த்தை தான் வருது. அதனாலதான் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு, கபட்டு நாவு ஆகாது, கபட்டு நாவு இருக்கக்கூடாது, இருவிதமான அர்த்தமுள்ள வார்த்தைகள் நம்முடைய வாயில வரக்கூடாது, கெட்ட வார்த்தை உங்கள் வாயில வரக்கூடாது என்று கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். அப்ப அருமையான தம்பி தங்கச்சி, ஏசப்பா கிட்ட உலகத்தின் அதிபதி வந்தான். அந்த உலகத்தின் அதிபதியினுடைய சுபாவம் ஒன்றுமே கிடையாது. அதை நம்ம கவனித்து பார்க்கணும். இரண்டாவதாக, அவருடைய வாயிலிருந்து எப்பொழுதுமே கிருபையுள்ள வார்த்தைகள். எந்த சூழ்நிலையிலுமே பிதாவுக்கு பிரியமான வார்த்தைகளையே அவர் பேசினார். பாருங்களே, கல்லறைக்கு முன்னாடி நின்று சொல்றாரு, பிதாவே நீர் எனக்கு செவி கொடுக்கிறபடியினால் ஸ்தோத்திரம். கெச்சிமணி தோட்டத்தில் அவர் ஜெபம் பண்றாரு, இந்த பாத்திரத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து போடும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது. எல்லா இடத்துலையுமே பிதாவின் சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்து அவர் வாயிலிருந்து அந்த பாத்திரத்தை கூட, கஷ்டமான பாத்திரத்தை, வேதனையான பாத்திரத்தை, துன்பமான பாத்திரத்தை அவர் சுமக்கும் பொழுது கூட உம்முடைய சித்தம் ஆக கடவது என்று சொல்லி தேவனுக்கு தன்னை ஒப்புவித்ததை வேதத்தில் பார்க்கிறோம். மூணாவது பாருங்களே, அவரிடத்துல இன்னும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய, கவனிக்க வேண்டிய வார்த்தை அப்போஸ்தலர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கலாம். அங்கே பேதுரு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, இயேசு இந்த உலகத்துல எப்படி இருந்தார் என்று அவர் சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 10:38, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். இயேசு இந்த உலகத்துல என்ன காரியம் 33 வருஷம் செஞ்சார்னா, ஒரே வரியில இவர் சொல்றாரு, நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். அப்ப அங்க வேதம் சொல்லுது, பவுல் எபிரேயருக்கு எழுதுறாரு, கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்க. ஒண்ணு, பாவம் இல்லாதவராக பரிசுத்தராய் வாழ்ந்தார். அதை நீ கொஞ்சம் கவனி. அப்ப நீயும் பரிசுத்தமாய் வாழ உன்னுடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடு. 33 வருஷம் வாழ்ந்த அவரு ஒரு பாவம் தன்னுடைய வாழ்க்கையில உள்ள வராதபடி 24 மணி நேரமும் பிதாவின் சித்தப்படியே அவர் வாழ்ந்தார் என்றால், நீயும் உனக்கு கொடுக்கப்பட்ட கடைசி நிமிஷம் வரையும் பிதாவின் சித்தப்படியே நீயும் கரையற்ற பிழையற்ற வாழ்க்கைக்கு உன்னை ஒப்புக்கொடு. அதைத்தான் அவர் எழுதுறார், கவனித்து பாரு இயேசுவ. அடுத்து, அவர் வாயிலிருந்து எப்பொழுதுமே நல்ல வார்த்தை தான் புறப்பட்டுச்சு. பாருங்க,
யோபுவை இதில் கொஞ்சம் கவனிக்கணும். தனக்கு துன்பம் வந்த பொழுதும், வறுமை வந்த பொழுதும், இழப்பு வந்த பொழுதும், ஆபத்து வந்த பொழுதும், இழப்புகள் வந்த பொழுதும், எல்லாம் அவனை விட்டு போன பொழுதும் அவன் நல்ல வார்த்தை தான் பேசினான். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அவன் தன் உதடுகளால் பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்ல. யோபும் அப்படி தாங்க இருந்தார். அவனுக்கு குறை சொல்லணும்னா சொல்லியிருக்கலாம் இல்லையா? பிள்ளைகள் செத்து போச்சு, மனைவி இப்படி சொல்லிட்டா, என் உடம்பு இப்படி போயிருச்சு, ஆடு மாடு போயிருச்சு, நான் ஓட்டை எடுத்து சுரண்டிட்டு இருக்கிறேன், ஆண்டவர் இப்படி விட்டுட்டாரே, கண் இருக்குதா, காது இருக்குதா, அப்படியா இப்படியான எதையாவது சொல்லியிருக்கலாம்ல. ஆனால் உதடுகளால் பாவம் செய்யவில்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று தான் அவன் சொன்னான். அப்போ நாமும் நம்முடைய வாயில் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும். எந்த காலத்திலும் அவரை துதிப்பேன், எந்த காலத்திலும் அவரை புகழுவேன், எந்த காலத்திலும் அவரை மகிமைப்படுத்துவேன். என் வாயில் நன்மையான வார்த்தை மட்டும்தான் புறப்படும். ஒரு நாளும் என் தேவனை வேதனைப்படுத்தும்படி துக்கமான வார்த்தை புறப்படாது என்று சொல்லி நீங்களும் நானும் ஒரு தீர்மானம் எடுக்கணும். தேவனுடைய பிள்ளைகளே, இங்க பாருங்க, அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். 33 வருஷமும் நன்மையை மட்டும்தாங்க செஞ்சார். அவர் எங்கேயாவது ஒரு தீமை செய்தாருன்னு வேதத்தில் நம்ம பார்க்கவே முடியாது. யாரெல்லாம் அவரிடத்துல வர்றாங்களோ அவங்களுக்கு எல்லாமே அவர் அற்புதம் செய்தார், அற்புதம் செய்தார், அற்புதம் செய்தார் என்று தான் வேதத்தில் இருக்கு. அப்போ இந்த பூமியிலே அவர் வாழ்ந்த காலம் பூரா நன்மை செய்கிறவராகவும் நன்மை செய்யக்கூடியவராகவுமே அவர் சுற்றி திரிந்தார். அப்போ நாமும் இந்த உலகத்தில் என்ன செய்யணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இயேசுவை நம்ம கவனித்து பார்த்தால் அவர் நன்மை செய்தார். அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் என்னதான் செய்யணும் தெரியுமா? நன்மை செய்ய திராணி இருக்கும் பொழுது, உதவி செய்ய திராணி இருக்கும் பொழுது அதை செய்யத்தக்கவங்களுக்கு செய்யாமல் இருக்காது. நமக்கு நன்மை செய்ய வாய்ப்பு இருக்கும் பொழுது, வசதி இருக்கும் பொழுது, சந்தர்ப்பம் இருக்கும் பொழுது, உதவி செய்ய மனம் இருக்கும் பொழுது கட்டாயம் உதவி செய்யணும். பாருங்க, உன்னிடத்துல இருக்கும் பொழுது ஒரு மனுஷன் கேட்டானா போயிட்டு நாளைக்கு வா பார்க்கலான்னு சொல்லக்கூடாது. கேட்கிற எவனுக்கும் கொடு, கைமாறு கருதாமல் கொடு என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். 1 மைல் தூரம் கூப்பிட்டால் 2 மைல் தூரம் நீ போ என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அருமையானவர்களே, உங்ககிட்ட ஒருத்தர் வந்து பலாத்காரம் பண்ணி வாங்கன்னு கூப்பிட்டா அவங்களோடு போ என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஏனென்றால் கொடுக்கிற எல்லாருக்கும் கர்த்தர் திரும்ப கொடுக்கிறவராக இருக்கிறார். அதனால தான் வேதம் சொல்லுது, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், திரும்ப கர்த்தர் அவனுக்கு கொடுப்பார் என்று வேதம் சொல்கிறது. அருமையானவர்களே, நீங்க எப்படி விதைக்கிறீங்களோ, நன்மையை விதைச்சிங்கன்னா உங்களுக்கு நன்மை கிடைக்கும். பாருங்க, இயேசு இந்த உலகத்துல எத்தனை நன்மை செய்தார். ஒரு சில காரியத்தை உங்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். மத்தேயு புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 16 வசனத்தை வாசித்து பாருங்களேன். அங்கே வேதம் சொல்லுகிற ஒரு அருமையான காரியம் நமக்கு உங்களுக்கும் எனக்கும் தெரிஞ்சது தான். ஆனால் நம்ம அது மேலே கொஞ்சம் மனசை வைக்காதபடி நம்ம கடந்து போயிடுவோம். தேங்க்யூ ஒண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசித்து பார்க்கலாமா? அஸ்தமனமான பொழுது, அப்படின்னா சூரியன் மறையிற பொழுது, சூரியன் மறையக்கூடிய அந்த அஸ்தமன நேரத்தில் பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினால் துரத்தி பிணியாளிகளை எல்லாரையும் சுஸ்தமாக்கினார். இப்போ இந்த இடத்துல கவனிச்சு நீங்க உத்து பார்த்தீங்கன்னா எந்த கேள்வியுமே கேட்கலங்க. எத்தனை பேர் வந்தாங்களோ, ஒருவேளை 1000 பேர்னா 1000 பேரும் சுகம், 2000 பேர்னா 2000 பேர் சுகம், 500 பேர்னா 500 பேர் சுகம், 200 பேர்னா 200 பேர் சுகம். எத்தனை பேர் அன்றைய மாலை பொழுதுல அந்த கிருபை நிறைந்த நேரத்தில், மகிமை நிறைந்த நேரத்தில், தேவன் வீற்றிருக்கிற அந்த நேரத்தில், அந்த அஸ்தமனமான பொழுது பிசாசு பிடித்திருந்த அநேகரை, எழுத்துல அநேகர் என்று இருக்கு, கவுண்டிங் இல்லை. ஒருவேளை 500, 1000, 2000, 3000, 500, 40, 30 எழுதல. ஆனால் அநேகர் என்று வேதத்தில் பக்தன் எழுதி வைத்திருக்கிறார். அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினால் துரத்தி பிணியாளிகர் எல்லாரையும் சொஸ்தமாக்கினார். அப்போ வந்தவங்கள எத்தனை பேரோ அத்தனை பேரையும் அவர் சொஸ்தமாக்கினார். யாரையுமே பாரபட்சம் பார்த்து ஒருத்தருக்கு சுகம் கொடுத்து ஒருத்தரை துரத்தி விட்டுறல, எல்லாரையுமே சுகமாக்கினார். இதே மாதிரி நீங்கள் மேல் வீட்டில் பார்த்தீங்கன்னா 120 பேர், எல்லாமே நல்லவங்க, எல்லாமே வல்லவங்க, எல்லாமே கிருபை நிறைந்தவங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. யாரெல்லாம் அன்னைக்கு அங்கே மேலே ஏறினாங்களோ, யாரெல்லாம் அங்கே போய் உட்கார்ந்து இருந்தாங்களோ, யாரெல்லாம் பிதாவினுடைய வாக்குத்தத்தத்துக்காய் காத்திருந்தாங்களோ அத்தனை பேர் மேலையும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அதான் அதில் உள்ள கிரேஸ். நல்லவன் கெட்டவன், வந்தவன் போனவன், உட்கார்ந்தவன், எந்திரிச்சவன், நடந்தவன், அவ்வளவு பேர் மேலையும் தேவனுடைய ஆவியானவர் அந்த நாளில் மட்டை திறந்து ஊற்றப்பட்டார். காரணம் என்னன்னா, அது ஏற்கனவே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது. யோவேல்ல கடைசி நாளில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லி இருந்தார். அந்த வாக்குத்தத்தத்தை அன்னைக்கு யார் உள்ள போனாங்களோ
அவங்க மேலே எல்லாம் தேவனுடைய ஆவியானவர் மடை திறந்த வெள்ளம் போல இறங்கிட்டாரு. எல்லாரும் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டாங்க. நம்மளை மாதிரி பரிசுத்த ஆவியானவர் தாரும்னு அவங்க கெஞ்சல, பரிசுத்த ஆவிக்காக ஓவாசிக்கலை, பரிசுத்த ஆவிக்காக ஜெபிக்கலை, பரிசுத்த ஆவிக்காக காத்திருக்கலை. ஆனால் மேலே போனாங்க, ஒரு மனமாக உட்கார்ந்துருந்தாங்க. தேவனுடைய ஆவியானவருடைய நேரம் வந்துச்சு. எல்லார் மேலேயும் ஆவியானவர் பொழிந்தரலப்பட்டாரு. அப்போ இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த எல்லா நாளுமே டே பை டே 33 வருஷம் ஊழியத்திலையும் சரி, அவர் உலகத்தில் இருந்த நாட்களிலும் சரி, அவர் என்ன செஞ்சாருன்னு பேதுரு எழுதுறாரு, நன்மை செய்கிறவராக சுற்றி தெரிந்தார். அப்போ இதை கேட்குற தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பனே, நமக்கும் ஒரு சான்ஸ் ஆண்டவர் கொடுக்குறார். நான் இந்த உலகத்தில் நன்மை செய்கிறவராகத்தானே இருந்தேன். ஏன் பிள்ளையாகிய நீ எப்படி இருக்கணும்? நன்மை தானே செய்யணும். ஆனால் நீ இன்னைக்கு தீமை செய்கிறியே, உன் பேச்சு தீமையாக இருக்கே, உன் எண்ணம் தீமையாக இருக்கே, உன் நினைவு தீமையாக இருக்கே. பாருங்களே, வேதத்தில் எத்தனையோ சகோதரனுக்கு தீமை செய்தான். வேதத்தில் காயின் ஆபேலுக்கு தீமை செய்தான். வேதத்தில் இருக்கு தம்பி, தங்கச்சி. என்ன பண்ணுனா? போராமை கொண்டான், அவனை கொலை செய்தான் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். யோசேப்புடைய சகோதரர்கள், அண்ணன் தம்பிகள் யோசேப்புக்கு தீமை செய்தார்கள். அவர் சொல்றார், நீங்கள் தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி அந்த தீமையை கர்த்தர் எனக்கு நன்மையாக மாற பண்ணினார் என்று அவர் சொல்லுகிறாரு. பாருங்க, தாவீதுடைய அண்ணன்கள் தாவீதுக்கு தீமை செய்தார்கள். எப்படின்னா, உன் காய்மகார எனக்கு தெரியாதா, உன் அகம்பாவை எனக்கு தெரியாதா, உன் திமிரு எனக்கு தெரியாதா, அந்த கொஞ்சம் ஆட்டுக்குட்டியை நீ யார் வசத்தில் விட்டுட்டு வந்த, உனக்கும் யுத்தத்திற்கு என்ன சம்பந்தம், நீ யுத்தத்திற்கு ஏன் வந்தேன்னு சொல்லி அவன் மேலே என்ன பண்ணாங்க, எரிச்சலாய் பேசினார்கள் என்று சொல்லி வேதத்தில் பார்க்குறான். அவங்க சொல்கிறாங்க, உன் அகம்பாவை எனக்கு தெரியும். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அகம்பாவும் பிடிச்சவன், ஆணவம் பிடிச்சவன், திமிரு பிடிச்சவன், நீ எதுக்குடா யுத்தத்து களத்துக்கு வந்திருக்கிற, உனக்கு யுத்தத்திற்கு என்ன சம்பந்தம், அந்த கொஞ்சம் ஆட்டுக்குட்டியை எங்கே விட்டுட்டு வந்திருக்கிற, உனக்கு ஆடு மேய்க்கிற வேலை தானேன்னு சொல்லி அவனை எப்படி பார்த்தாங்கன்னா தீமை செய்கிறவர்களாய் பார்த்தார்கள். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலையும் உங்களை நிறைய பேர் தீமை செய்கிறவர்களாக பார்ப்பாங்க. ஆனால் நீங்கள் அவங்களுக்கு என்ன தெரிஞ்சுமா, நன்மை மட்டும்தான் செய்யணும். ஏன்னா நம்ம ஏசப்பா எப்படிப்பட்டவர், நன்மை செய்கிறவராக சுற்றி தெரிந்தார். கன்னத்தில் அடித்தவனையும், காரி துப்புனவனையும், தலையில் கொட்டினவனையும், சிலுவையில் அறைந்தவனையும் ஏசப்பா சபிக்கலைங்க, வருத்தப்படுத்தலைங்க. ஒரே வார்த்தை சொன்னார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னது என்று அறியாமல் இவர்கள் செய்கிறார்கள். மன்னியும் என்று தான் ஏசப்பா சொன்னார். அவங்களுக்காக மன்னிப்பு கேட்டு தான் அவர் ஜெபம் பண்ணினாரே ஒழிய அவங்கள சபிச்சு அவங்கள மேலே சாபத்தை சொல்லி அவர் ஜெபிக்கலை. அப்போ இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த ஒவ்வொரு வாழ்நாட்களிலும் நன்மை செய்கிறவராக இருந்தார், கிருபையுள்ள வார்த்தைகளை பேசுகிறவராய் இருந்தார். எப்பொழுதுமே பிசாசுடைய குணம் அவரிடத்தில் வராதபடி பிசாசனுடைய சகல துர்க்கிரியைகளுக்கும் தன்னை விலக்கி பாதுகாத்து கொண்டு எப்பொழுதுமே பிதாவுக்கு பிரியமான பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்ந்தார். அதனாலதான் பவுல் எழுதுறாரு, எபிரேயர் பட்டணத்துக்கு எழுதும் பொழுது சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவை நீ கவனித்து பாரு, அவருடைய ஊழியத்தை நீ கவனித்து பாரு, அவருடைய வாழ்க்கையை நீ கவனித்து பாரு, அவருடைய நடவடிக்கைகளை நீ கவனித்து பாரு, வேதத்தை உத்து பாரு. அவர் எப்படி இந்த உலகத்தில், பாவம் நிறைந்த உலகத்தில், அசுத்தம் நிறைந்த உலகத்தில், இச்சை நிறைந்த உலகத்தில், காய்மாற நிறைந்த உலகத்தில், விரோதங்கள் வன்மங்கள் பெருகி போயிருக்கிற இந்த உலகத்தில் அவர் எப்படி கரை திரை பிழை மாசு மறு குற்றமற்றவராய் வாழ்ந்தாரோ அதே போல நீயும் வாழ உன்னை நீ ஒப்புக்கொடு என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு நம்மளோடு பேசி கொண்டிருக்கிறாரு. அருமையானவர்களே, அடுத்தவர் எப்படிப்பட்டவராய் வாழ்ந்தார் பாருங்களே. மத்தேயு புஸ்தகத்தில் 8ஆம் அதிகாரத்தில் சின்ன சின்ன வசனம் தான், காஸ்பல் வேர்டு தான். ஆனாலும் நம்ம அதில் நிறைய காரியங்களை பிழையாய் நம்ம அறியாமல் செய்யாமல் இருக்கிறோம். அதை புரிந்து கொள்வோம். மத்தேயு புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தில் வசனத்தை வாசிக்க, 3வது வசனம் எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். இங்கே ஒரு மனுஷன் வர்றான், அவனை குறித்து வேதம் சொல்லுது, அவன் குஷ்டரோகி. அவன் வந்து இயேசுவை பணிந்து கொண்டான். 2ஆம் வசனம். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கு, உம்மால் ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு என்ன சொல்றாரு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். அப்ப இதுல நம்ம என்ன தெரிஞ்சு கொள்ளுகிறோம், இதில் நம்ம கவனித்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, இயேசுவினிடத்துல ஒரு குஷ்டரோகி வருகிறான், ஒரு வியாதிக்காரன் வருகிறான், சாபம் பிடித்தவன் வருகிறான். அந்த காலத்தில் குஷ்டரோகம் இருந்தால் சாபம் என்று அர்த்தம். அந்த குஷ்டரோகிகள் ஊருக்கு வெளியே தான் இருக்கணும், ஏனென்றால் அது தொற்று வியாதி. அந்த வியாதி வந்தவன் மரணத்துக்கு பாத்திரன். பாவம் பூரணப்பட்டு தான்
அது சாபமாய் மாறி அது குஷ்டரோகமாய் மாறுகும் என்று சொல்லி அந்த காலத்தில் மக்கள் அவர்களை ஒதுக்கி வச்சிருவாங்க. இவன் ஏதோ பெரிய பாவம் செஞ்சிருக்கிறான், பெரிய சாபம் இவன் வாழ்க்கையில் இருக்குது, அதனாலதான் இவனுக்கு இந்த குஷ்டரோக வியாதி வந்திருக்குன்னு அவனை ஊரை விட்டு வெளியே புறம்பே தள்ளிடுவாங்க. அங்கேயே இருந்து ஒரு ரூம்ல அவன் அடைக்கப்பட்டு அல்லது ஒரு காட்டுக்குள்ள அந்த வியாதியினுடைய நாற்றத்தினாலேயே அவன் வாழ்ந்து கடைசியில் அவன் அப்படியே இறந்து விலங்குகளுக்கும் அங்க இருக்கக்கூடிய மற்ற காரியத்துக்கும் அவன் இரையாகிடுவான். அப்படி ஒதுக்கப்பட்டிருக்கிற ஒருவனை இயேசுனிடத்துல வர்றான். அப்படிப்பட்ட ஒருத்தன் இயேசுனிடத்துல வந்து இயேசுவை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும். அப்ப இயேசு எப்படிப்பட்டவர், அவருடைய குணம் அங்க எழுதியிருக்கு பாருங்க. அவரை நம்ம என்ன கவனித்து பார்க்கணும், அவர்கிட்ட இருக்கிற சுவாபத்தை நம்ம கவனித்து பார்த்தா அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? எனக்கு சித்தம் இருக்குதுப்பா, எனக்கு விருப்பம் இருக்குதுப்பா, நீ நல்லா இருக்க நான் விரும்புகிறேன், நீ ஆரோக்கியமா இருக்க விரும்புகிறேன், நீ விடுதலை பெற நான் விரும்புகிறேன், நீ ஊருக்குள்ள போக நான் விரும்புகிறேன், நீ அற்புதத்தை பெற நான் விரும்புகிறேன். இதை கேட்கிறேன் இன்னைக்கு உனக்கும். ஆண்டவரிடத்துல நீ கேட்டேன்னா, ஆண்டவரே நான் இப்படியே இருக்கிறேனே, நான் எலும்பு ஆசைப்படுகிறேன். அப்ப கர்த்தர் சொல்லுவார், எனக்கு சித்தம் உண்டு எலும்பு. நான் சுகம் பெற ஆசைப்படுகிறேன், எனக்கு சித்தம் உண்டு, நீ சுகமாகு. நான் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறேன், நீ எனக்கு சித்தம் உண்டு, நீ அற்புதத்தை பெற்றுக்கொள். என்ன நீ ஜெபிக்கிறியோ அதுக்கு ஆம் என்று அவர் சொல்லுகிறவர். பாருங்க, இந்த குஷ்டரோகி கேட்ட உடனே கர்த்தர் என்ன சொன்னார்? எனக்கு சித்தம் இருக்குது, நீ சுத்தமாகு என்று சொல்லி உடனே அவனை அந்த இடத்துல அவர் சுகமாக்கினாராம். எந்த ஒரு மாறு உத்தாரமும் அவர் சொல்லலை. இல்லைப்பா, நீ இந்த வியாதியில தான் இருக்கணும், இந்த கண்ணீரில் தான் நீ இருக்கணும், நீ செஞ்ச பாவத்தினுடைய விளைவு தான் இது வந்திருக்கு, அதனால இதை ஒன்றும் செய்ய முடியாதுன்னு கர்த்தர் அவனை அப்படியே விட்டுருலங்க. உடனே அந்த இடத்துல அவனை பார்த்து சொல்றாரு, எனக்கு சித்தம் உண்டு. இன்னைக்கு நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், நான் இப்படி கஷ்டத்திலேயே இருக்கிறேனே, இதுதான் தேவ சித்தமா? இல்லை தங்கச்சி, அந்த கஷ்டத்திலிருந்து நீ விடுதலை அடைந்து நீ விடுதலை பெற்ற பெண்மானாய் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். கண்ணீரிலேயே வாழ்றனே பிரதர், இந்த கண்ணீர் தான் எனக்கு உணவா, இந்த கண்ணீர் தான் எனக்கு மருந்தா, இந்த கண்ணீர் தான் என்னுடைய வாழ்க்கையினுடைய முடிவா, அதுதான் என்னுடைய தேவனுடைய சித்தமான்னு நீ கேட்டேனா, கர்த்தர் சொல்றாரு, இல்லை மகளே, நீ கண்ணீரில் வாழ்வது தேவனுடைய சித்தம் அல்ல. நீ கண்ணீரிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு உன்னுடைய கண்ணீர், வேதனையின் கண்ணீர் ஆனந்த கண்ணீராய் மாறி நீ கர்த்தருடைய சமூகத்தில் ஆனந்த களிப்போடு இருப்பது தான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. வேதத்தில் பார்த்தீங்கன்னா யோவான்ல கடைசி 3வது யோவான்ல எழுதுறாரு, பிரியமானவனே, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி நான் விரும்புகிறேன். எல்லாவற்றிலும் நீ வாழ்ந்து சுகமாய் இருக்கத்தான் தேவனுடைய வார்த்தை விரும்புகிறது. அப்ப அருமையானவர்களே, இயேசுனிடத்துல வந்து சுகம் கேட்ட அந்த மனுஷனுக்கு இயேசு எந்த விதத்திலும் எதிர்வார்த்தை சொல்லல. அவர் ஒரே வார்த்தை சொல்றாரு, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு. அப்ப இயேசுவை நம்ம கவனித்து பார்த்தா அவர் விரும்புகிற காரியம், நீ சுகம் பெற அவர் விரும்புகிறாரு, நீ எழும்ப அவர் விரும்புகிறாரு, நீ ஆரோக்கியமாய் இருக்க அவர் விரும்புகிறாரு, நீ விடுதலை பெற்ற பெண்மானாய் நப்தலியாய் வாழ அவர் விரும்புகிறாரு, நீ ஆவிக்குரிய கனிகளால் நிரப்பப்பட அவர் விரும்புகிறாரு, உன்னுடைய வாழ்க்கையில சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஆரவாரமும் இருக்க அவர் விரும்புகிறாரு. ஏனென்றால் அவர் விருப்பம் உடையவர். அதனாலதான் அவனை பார்த்து சொல்றாரு, எனக்கு சித்தம் இருக்குதுப்பா, நீ சுகம் பெற நான் விரும்புகிறேன்ப்பா, நீ சுகமாய் வாழ நான் ஆசைப்படுகிறேன்ப்பா, எனக்கு சித்தம் இருக்குதுப்பான்னு சொல்லி உடனே அவனை அந்த இடத்துல இயேசு சுகமாக்கினார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? இதை விட மிக ஒரு அருமையான ஒரு பகுதி, என் இருதயத்தை ரொம்ப தொட்ட ஒரு பகுதி அடுத்த வசனத்துல இருக்குது பாருங்களே. 100க்கு அதிபதி 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அதே மத்தேயுல 8:7. ஒரு 100க்கு அதிபதி இயேசுனிடத்துல வருகிறான். அவன் வேலைக்காரரை அனுப்புகிறான். வேலைக்காரன் திமிர்வாதமாய் கிடக்கிறதுனால அவன் பரிந்து பேச ஒரு நபரை அனுப்புகிறான். 5ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன், கொஞ்சம் கவனிங்க. இயேசு கப்பர்நகூமிலே பிரவேசித்த பொழுது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, நல்லா கவனிங்க, ஒரு நல்ல அப்பாயின்மெண்ட் ஆஃப் போஸ்ட், நல்ல தகுதியுள்ள ஒரு பதவியில் இருக்கிறான். அவன் ஒரு பெரிய 100 பேருக்கு தலைவன், நல்ல ஒரு இராணுவத்தில் நல்ல பதவியில் இருக்கிற ஒரு மனுஷன். அவனுக்கு கீழே ஒருத்தனை போனா போவானா, ஒருத்தனை வானா வருவானா, இதை செய்யென்றால் செய்வானா, இதை இடினா இடிப்பேன், கட்டுனா கட்டுவேன், தூக்குனா தூக்குவேன். அப்படி இவனுக்கு கீழே எவ்வளவோ வேலையாட்கள் இருக்கிறாங்க. ஆனால் அந்த வேலையாள்களில் ஒருவன் வியாதிப்பட்டிருக்கிறான். என்ன வியாதின்னு வேதம் சொல்லுது? திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று சொல்லி வேதம் சொல்லுது. அப்ப அவனுக்கு இருக்கிற வியாதி கொடிய வேதனை. அவனை 24 மணி நேரமும் தீயுக்குள்ளேயும் தண்ணிக்குள்ளேயும் அல்லது ஏதோ ஒரு விதத்தில் அவனை தாக்கி வருத்தப்படுத்தக்கூடிய ஒரு வியாதி உள்ள மனுஷனாய் அவன் இருக்கிறான். மற்ற எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க. ஆனா அந்த அதிபதியா இருக்கிறவன், 100 பேருக்கு அதிபதியா இருக்கிறவன் மனசுல
இந்த ஒருவனை குறித்து ஒரு அக்கறை இருக்கு, அந்த ஒருவனை குறித்து ஒரு பாரம் இருக்கு, அந்த ஒருவனை குறித்து ஒரு தாக்கம் இருக்கு, அந்த ஒருவனை குறித்து ஒரு உணர்வு இருக்குது. எல்லாரும் நல்லா இருக்காங்களே, ஆனா இவன் ஒருத்தன் மட்டும் வியாதியா இருக்கானே, இவன் இப்படி இருக்கக்கூடாது, இவன் நல்லாகணுமேனு சொல்லி தன்னால் இயன்ற, தன்னால் முடிந்த, தன்னால் செய்யக்கூடிய காரியத்தை அவன் செய்ய பிரயாசப்படுகிறான். என்ன செய்யறான் பாருங்க, 1000 வேலை அவனுக்கு இருக்குதுங்க, 1000 பிரச்சனை அவனுக்கு இருக்குதுங்க. ஆனாலும் அத்தனையும் ஒதுக்கி வச்சுட்டு அவன் இயேசுனிடத்தில் ஆள் அனுப்புறான் பாருங்க. 100க்கு அதிபதி அவன் என்ன செய்யறான் பாருங்க, கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு என்ன சொல்றாரு பாருங்களே, நான் வந்து அவனை சுஸ்தமாக்குவேன். கரந்தட்டி கர்த்தருக்கேன். அவன் கேட்குறான், என்னை சுகமாக்குற நீ விரும்புறியான்னு கேட்டா, எனக்கு சுகமாகும் நீ பெற நான் விரும்புகிறேன்னு சுகமாக்கிட்டார். இங்க ஒருத்தன் வேலைக்காரனுக்காக வர்றேன், உடனே இயேசு சொல்றாரு, நான் வர்றேன்ப்பா, உன் வீட்டுக்கு வர்றேன்ப்பா. நீ இவனுக்காக இவ்வளவுதெல்லாம் வந்துட்டு இல்லையா, இவனுக்காக நீ உன் வேலை விட்டு எல்லாவற்றையும் விட்டுட்டு வந்திருக்கிறப்ப, நீ ஒரு மனிதனே இன்னொரு மனிதன் மேல இவ்வளவு இறக்கப்பட்டு வந்திருக்கிற பொழுது, நான் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் மனுஷகுமாரனுமாய் பரலோக திட்டத்தை பூமியில நிறைவேற்ற வந்திருக்கிற நான் வராமல் இருப்பேனான்னு சொல்லி இயேசு சொல்ற வார்த்தை தான் ரொம்ப முக்கியமான வார்த்தை. 7வது வசனம், நான் வந்து அவனை சுஸ்தமாக்குவேன். உடனே சொல்றாரு, நான் வர்றேன்ப்பா, நான் வந்து அவனை சுகமாக்குறேன்ப்பா, நான் வந்து அவனுக்கு விடுதலை தர்றேன்ப்பா, நான் வந்து அவனுக்கு அற்புதம் செய்கிறேன்ப்பா. இந்த இடத்துல இயேசு அவன் பாவி, அவன் வியாதிக்காரன், அவன் திமிர்வாதம் பிடிச்சவன், அவன் அக்கிரமக்காரன், எல்லாரும் நல்லா இருக்கப்ப இவன் ஒருத்தன் மட்டும் வியாதியா இருக்கிறான்னா, இவன் ஏதோ முன்னோர்கள் செஞ்ச பாவம், இதெல்லாம் எதுவுமே இயேசு சொல்லலை. நான் சொல்றாரு, நான் வந்து அவனை சுகமாக்குவேன். அப்போ இன்னைக்கு நீங்க யாருக்காகவாது நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா இயேசு சொல்லுவார், நான் வந்து அவனை சுகமாக்குவேன். உனக்கே இன்னொருத்தர் நல்லா இருக்கணும்னு எண்ணம் இருக்கிறப்ப, எனக்கு அந்த எண்ணம் இருக்குதுப்பா, உனக்கு இருக்கிற பாரம் எனக்கு இருக்குது, உனக்கு இருக்கிற அக்கறை எனக்கு இருக்கு, உனக்கு இருக்கிற உணர்வு எனக்கு இருக்கு, உனக்கு இருக்கிற ஆசை எனக்கு இருக்குன்னு சொல்லி அவர் சொல்றார், நான் வந்து அவனை சுஸ்தமாக்குவேன். அப்ப இயேசு எப்படிப்பட்டவராக இருந்தாரு, வந்து சுகமாக்குகிறவர். அதனாலதான் ஒரு பாடலை பாடியிருக்கிறார், தேடி இயேசு வந்தா என்னுடைய வியாதிகளை மாற்றினார், வறுமைகளை மாற்றினார், கடன் தொல்லையை மாற்றினார், என்னை மனுஷனாய் மாற்றினார் நம்ம பாடுறோம். நம்மளை தேடி தாங்க அவர் வந்தார். நம்ம யாரு இயேசுவை தேடி போனோம்? நீங்க யாராவது சொல்ல முடியுமா நான் இயேசுவை தேடி போனேன்னு? இல்லைங்க, இயேசு உங்களை தேடி வந்தார், இருக்கிற இடம் தேடி வந்தார், வீடு தேடி வந்தார், உங்க கதவை தட்டி அவர் உங்கள்கிட்ட வந்து உங்களை ரட்சிப்புக்குள்ள அவர் நடத்தி இருக்கிறார். அதனாலதான் அவருக்கு பேரே தேடி வந்த தெய்வம் இயேசு. அதனாலதான் ஆகார் சொல்றா, என்னை காண்கிறவரே நானும் இந்த இடத்துல பார்த்தேன். அப்ப ஆகார முதல்ல கர்த்தர் தான் பார்த்தாரு. கேட்கிறாரு, ஆகாரே எங்க இருந்து வர்ற, எங்க போற? அவளே வனாந்தரத்துல போறா, அவளே வேதனையில போறா, அவளே கஷ்டத்துல போறா, அவளே கண்ணீர்ல போறா, நாச்சியாரோட கொடுமை தாங்க முடியாம புறப்பட்டு போறா, நாச்சியார் கொடுமைப்படுத்தினாள். நான் அந்த பகுதியை வாசிக்கும் பொழுது எப்படி இருந்தவ எப்படி மாறிட்டா பாருங்க. சாராள் வந்து ஆபிரகாமுக்கு மனைவி எப்படி இருக்கணும், நல்ல ஒரு எஜமாட்டியா இருக்கணும் இல்லையா, ஆனா எப்படி மாறிட்டா, கொடுமைக்காரியா மாறிட்டா. ஆகாரை கொடுமைப்படுத்தினாள், ஆகாரை வருத்தப்படுத்தினாள், ஆகாரை வேதனைப்படுத்தினாள். அப்பொழுது அவள் ஓடி போனாளாம். அப்ப இந்த கொடுமைப்படுத்துற சுபாவம் எப்போ வந்துச்சு? கர்த்தருடைய திட்டத்தை என்னைக்கு அவன் மீறி தன்னுடைய புருஷனுக்கு வேலையாளை மனைவியாக மறுமனையாட்டியாக கொடுத்தாலோ, அன்னைக்கு அவ தேவை திட்டத்தை மீறினா இல்லையா, அப்பொழுதே அவளுக்குள்ள கசப்பு வந்துருச்சு, வேதனை வந்துருச்சு, அவளுக்குள்ள காய்மகாரம் வந்துருச்சு, அவளுக்குள்ள அவளை கொடுமைப்படுத்தக்கூடிய சுபாவம் வந்துருச்சு. நாமும் கூட தேவ சித்தத்தை மீறும் பொழுது தாங்க நமக்குள்ள பாவம் வருது, அசுத்தம் வருது, உலகப்புறமான சிந்தை வருது, பாவ போராட்டம் வருது. நம்ம கரெக்டாக தேவ சித்தத்தில் இருந்தோம்னா ஒரு நாள் பாவம் நம்மளை மேற்கொள்ள முடியாது. ஏனென்றால் உலகத்தில் இருக்கிறத விட நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். கரந்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லலாமா? இங்க வேதம் சொல்லுது பாருங்க, நான் வந்து அவனை சுஸ்தமாக்குவேன். இந்த வார்த்தை ரொம்ப கிரேட் வேர்ட். நீங்க உங்க வேதத்துல குறிச்சு வச்சுக்கொள்ளுங்க. உங்களை தேடி அவர் வர்றார், உங்க வீடு தேடி வர்றார். நீ கூப்பிடுங்க, எந்த இடத்துக்கும் அவர் வருவார். அவர் கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சொந்தக்காரராக இருக்கிறார். அவர் வந்து சுகமாக்குறார். அவன் பார்க்கிறேன். அடுத்த நிமிஷம் பாருங்களேன், 9வது வசனம் 8வது வசனம். 100க்கு அதிபதி பிரதித்தரமாக, ஆண்டவரே நீர் என் வீட்டுக்குள்ள பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை சொல்லிருங்க போதும். என் வேலைக்காரர்கள் ஒரு வார்த்தை சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாக இருந்தோம், எனக்கு கீழ்ப்பட்டு இருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு
தமக்கு பின் செல்லுகிறதை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு ஆச்சரியப்படும்படி, பிரமிக்கும்படி, திகைத்து போகும்படி, அவருக்கே ஒரு பிரமிப்பு ஊட்டும்படி இவனுடைய வார்த்தை இருந்துச்சு. என்ன வார்த்தை? அவன் சொல்றான், என் வீட்டுக்கு வர்ற அளவுக்கு நான் யார் கிடையாது, தகுதி உடையவன் கிடையாது, பாத்திரவான் கிடையாது, மேன்மையுள்ளவன் கிடையாது, நான் அந்த அளவுக்கு நான் யோக்கியம் கிடையாது. நீங்க ஒரு வார்த்தை மட்டும் எனக்கு சொல்லுங்க போதும். இயேசுவாகிய நீர் உன் வாயை திறந்து ஒரு வார்த்தை என் வேலைக்காரனை பத்தி சொல்லிடும், அவன் சுகமாயிருவான். அப்ப இயேசு அதை பார்த்து பிரமித்து போனார், ஆச்சரியப்பட்டு போனார். அவர் சொல்றாரு, இஸ்ரவேலுக்குள்ள இப்படிப்பட்ட காரியத்தை நான் காணவே இல்லையே. மற்றவெல்லாம் கையோட கூட்டிட்டு போகத்தான் நினைக்கிறேன், ஆனா இவன் ஒரு வார்த்தை சொல்லும் போதுமே என்று சொல்றான். இதை கேட்கிற தேவனுடைய ஜனமே, எத்தனை வார்த்தையை கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கிறார். அத்தனை வார்த்தைக்குள்ளே எவ்வளவு ஜீவன் இருக்கு, எவ்வளவு வல்லமை இருக்கு, எவ்வளவு வெளிப்பாடு இருக்கு, எவ்வளவு தரிசனம் இருக்கு, எவ்வளவு விதமான நோக்கம் இருக்கு. ஆனா நம்ம அத்தனையும் வாங்கிக்கிட்டோம், இன்னும் பற்றுதல் இல்லாதபடி நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பாருங்களே, ஜபாலய தலைவன் வீட்டில் ஒரு மரண சம்பவம் நடக்க போகுது. மகள் வியாதியா இருக்கிறாள். இயேசுவை வந்து கூப்பிடுறான். இயேசுவை கூப்பிட்ட உடனே இயேசுவும் அவனோடு போனார். போய்கிட்டு இருக்கும் பொழுதே இடையில பெரும்பாடுள்ள ஸ்திரீ கிராஸ் பண்றா. அங்க தாமதம் ஆகிக்கிட்டு இருக்கு. அந்த தாமதமாகிறதுக்குள்ள அங்கிருந்து ஒரு செய்தி வந்துருச்சு, உன் மகள் மரித்து போனால் போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்று சொல்லி ஒரு செய்தி வருது. இயேசு ஜபாலய தலைவனை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாரு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாகவே இரு. அப்ப அங்க என்ன செய்தி வருது? மகள் மரித்து போயிட்டா, போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்தா சுகமாக்கி இருக்கலாம், இப்பொழுது அவர் மரிச்சிட்டார், அவள் மரிச்சிட்டா, இனிமேல் அவளை சுகமாக்க முடியாது. அப்பதான் ஏசப்பா சொல்றாரு, நூற்றுக்கதிவி அவனை பார்த்து, அந்த ஜபாலய தலைவனை பார்த்து சொல்றாரு, பயப்படாத, நீ விசுவாசம் உள்ளவனாகவே இரு. இதை கேட்கிற தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பனே, நமக்கும் தேவன் நிறைய வார்த்தைகளை பேசி இருக்கிறார். ஆனா அந்த வார்த்தைகள் மேல நம்ம விசுவாசம் உள்ளவர்களா இருக்கிறோமா? வார்த்தைகளை வாங்கி மடியில வச்சுட்டு, பீரோக்குள்ள வச்சுட்டு, மனசுக்குள்ள வச்சுட்டு, வேதத்துக்குள்ள வச்சுட்டு, ஆனா பயந்துகிட்டே இருக்கிறோமா? எப்படி பாருங்க, கூடயே இயேசு நிற்கிறாரு, ஆனா அவன் பயப்படுறான். ஏன்னா அவன் வந்த செய்தி எப்படி, என்ன செய்தி? மரிச்சிட்டாள், செத்துட்டா, இலவு வச்சுட்டாங்க, எல்லாம் தம்புரு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, மக்கள் அழுதுகிட்டும் புலம்பிட்டும் கிடக்கிறாங்க. இந்த செய்தி தான் அவனுக்கு வந்துச்சு. நமக்கு அப்படி தாங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனி நடக்காது, வயசாயிருச்சு, எல்லாம் போச்சு, இனி உன் வாழ்க்கையில் அற்புதம் இல்லை, அதிசயம் இல்லைன்னு யாராவது ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்லுவாங்க. தேவதூதன் வந்து உற்பவ காலம் வரும்னு சாராள்கிட்ட சொல்றாங்க, நகைத்தாள். ஆபிரகாம் கிட்ட சொல்றாங்க, நகைத்தான் என்று எழுதி. ரெண்டு பேருமே நகைக்கிறாங்க, ரெண்டு பேருக்குமே சிரிப்பு வருது. 100 வயசானவனுக்கு பிள்ளை பிறக்குமா, 90 வயசானவளுக்கு பிள்ளை பிறக்குமா, ஸ்திரீகளுக்குள்ளே வழிபாடெல்லாம் நின்று போச்சே, இப்போ போய் நடக்குமா? இதை கேட்குற தம்பி, தங்கச்சி, கர்த்தர் சொன்னார், ஒரே வரியில சொல்றாரு, தேவனால் கூடாத காரியம், ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவனால் எல்லாம் கூடும். நிச்சயமா உற்பவ காலகட்டத்தில் உன் மனைவி சாராய் ஒரு ஈசாக்கை பெற்றெடுப்பால், நிச்சயமா நடக்கும். நான் வருவேன், அந்த உற்பவ காலகட்டத்தில் வருவேன். அருமையான தம்பி, தங்கச்சி, தேவன் ஒரு முறை வாக்கு கொடுத்தாருன்னா அது நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். சோர்ந்து போகாதே, கலங்கி போகாதே, திகைத்து போகாதே, புலம்பாதே, தவிக்காதே, தடுமாறாதே, கண்ணீர் விடாதே. அந்த வசனத்தின் மேல உன்னுடைய இருதயத்தை பதித்து வைத்துக்கொள். தாவீது சொல்றாரு, நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்துக்காய் நான் உம்மை துதிக்கிறேன். கர்த்தர் உனக்கு இந்த வசனத்தை கொடுத்துருக்கிறாருன்னா அந்த வசனத்தை இறுக்க புடி, கண்மலையின் மேல் அந்த வசனத்தை வச்சு இறுக்க நில்லு. எனக்கு கர்த்தர் சொல்லி இருக்கிறார், நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். அந்த வார்த்தையை மாற்றவே மாட்டாரு, என்னை மறக்க மாட்டாரு. அவர் மறந்து விட ஒரு அநீதிக்காரர் அல்ல. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் என்னுடைய வாழ்க்கையில ஒளியாது என்று சொல்லி நீங்க அந்த வசனத்தின் மேல ஏறி நிற்க பழகி கொள்ளுங்க தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பனே. இப்ப 100க்கு அதிபதி பாருங்களே, ஒரு வார்த்தை சொல்லும் போதும். அவன் இயேசுவை கையோடு கூட்டிட்டு போக வரலங்க, அங்க ஜபாலய தலைவன் கூட்டிட்டு போனான். ஆனா இங்க 100க்கு அதிபதி கூப்பிடலாம் இல்லை, நீங்க வர வேண்டாம், நீங்க வர்ற அளவுக்கு நான் பெரிய ஆள் கிடையாது, என் வீடு சுத்தமான வீடு கிடையாது, நான் யோக்கியம் கிடையாது, நான் அவ்வளவு பாத்திரவான்கள் கிடையாது,
ஒரு வார்த்தையை மட்டும் நீங்க அனுப்புங்க, ஒரு வார்த்தை மட்டும் என்னை தேடி வந்தா போதும். உங்க வாயிலிருந்து ஒரு மருதமான வார்த்தை, மகிமையான வார்த்தை, அற்புதமான வார்த்தை, அதிசயமான வார்த்தை, கிருபையுள்ள வார்த்தை புறப்பட்டுட்டாலே போதும். அந்த வார்த்தை என் வேலைக்காரனை சுகமாக்கிறேன்னு சொல்லி அந்த வார்த்தை மேலே அவன் நம்பிக்கையாக இருந்தான். இதை கேட்குற தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பனே, அப்போ இயேசு எப்படிப்பட்டவர்? அவரை நம்ம கவனித்து பார்க்குறோம். என்னெல்லாம் கவனித்து பார்க்குறோம்? ஒன்று, உலகத்தின் அதிபதி வந்தாலும் இயேசுனிடத்தில் எவ்வளோதான் அவரை புடமிட்டு பார்த்தாலும், எவ்வளோதான் அவரை சோதித்து பார்த்தாலும், எவ்வளோதான் அவரை உற்று உற்று கவனித்தாலும் அவனுடைய சுபாவம் ஒன்று கூட இல்லை. நம்முடைய வாழ்க்கையிலையும் அந்த பிசாசனுடைய சுபாவம் நமக்குள்ளே இருக்கக்கூடாதுங்க. அவனுடைய அங்க அடையாளங்கள் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. அவனுடைய பேச்சு, வார்த்தை, நடை, உடைகள் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. அவனுடைய எண்ணங்கள் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. அவனுடைய யோசனைகள் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. ஏசப்பா சொன்னார் சீசர்களை பார்த்து, உங்களிலும் ஒருவன் பிசாசாய் இருக்கிறான். பாருங்க, 12 பேர் இருக்கிறாங்க. 12 பேரும் அழைக்கப்பட்டவர்கள், 12 பேரும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், 12 பேரும் இருக்கிறது இயேசுவோட தான். ஆனாலும் ஏசப்பா சொல்றாரு, உங்களில் ஒருவன் பிசாசா இருக்கிறான், உங்களில் ஒருவன் காட்டி கொடுப்பான். கோழி கூவுறதுக்கு முன்னாடியே நீங்கள் எல்லாம் மறுதளிப்பீங்க. கர்த்தர் சொல்றாரு, எல்லாம் சிதறி அவனவன் தன் வீட்டுக்கு ஓடி போயிடுவீங்க. பச்சை மரத்துக்கே இப்படின்னா பட்டை மரத்துக்கு எப்படி இருக்கும்? நீங்கள் எல்லாரும் ஓடி போகக்கூடிய ஒரு காலம் இருக்கு. ஏசப்பா சொன்னார். அருமையான தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பனே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையா இந்த உலகத்தினுடைய சுவாபம் நமக்குள்ள வரவே கூடாதுங்க. உலகத்தின் மனுஷனை போல நம்ம இருக்கக்கூடாதுங்க. நம்ம வித்தியாசமானவர்களாக இருக்கணும். நம்மகிட்ட குறைய பிசாசு பார்க்கக்கூடாது. நம்மளை குறைபடுத்தும்படி காரியம் இருக்கக்கூடாது. பாருங்களேன், யோசுவா அழுக்கு வஸ்திரம் தரித்திருந்தான். நல்ல கவனிங்க, ஆசாரியன் என்ன வஸ்திரம் தரிச்சிருக்கான்? அழுக்கு வஸ்திரம் தரித்திருந்தான் என்று தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் அழுக்கு வஸ்திரங்கன்னா அழுக்கு சுவாபங்கள் இருக்கக்கூடாது. ஒரு கல்யாண வீட்டுக்கு கர்த்தர் எல்லாரையும் வர சொன்னார். எல்லாரும் வந்திருந்தார்கள். வந்திருந்தவர்களெல்லாம் பார்க்கறதுக்கு கல்யாண வீட்டு எஜமானன் வர்றாரு. ஒரே ஒரு மனுஷன் கல்யாண வஸ்திரம் தரிக்காதவனா எங்க உட்கார்ந்துருந்தானோ. கர்த்தர் கேட்குறாரு, கல்யாண வஸ்திரம் இல்லாமல் எப்படிப்பா நீங்க வந்த அப்படி சொல்றாரு. அடுத்து சொல்றாரு, இவனை புறம்பான இருளில் தள்ளுங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை எழுதப்பட்டிருக்கு. அப்ப கல்யாண வஸ்திரம்னா ரெச்சிப்பின் வஸ்திரம், அபிஷேகத்தின் வஸ்திரம், மீட்பின் வஸ்திரம், ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தினால் கழுவி தொய்க்காத வஸ்திரத்தை யாரு போட்டிருந்தாலும் அவங்கள இருளும் அந்தகாரமான இடத்துல தள்ளி போட்டுருவாங்க. இதை கேட்குற தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பனே, அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார்? வந்து சுகமாக்குகிறவராக இருந்தார். அடுத்து எப்படிப்பட்டவராக இருந்தார்? சித்தமுண்டு சுத்தமாக்கு என்று சொல்றவராக இருந்தார். அப்படி அடுத்து எப்படி இருந்தார்? வர்ற எல்லாரையுமே சுகமாக்கிட்டார். அதனால தான் இந்த ஆலயத்துக்கு வர்ற எல்லாருமே சுகம் பெற நாங்கள் வாஞ்சிக்கிறோம். நீங்கள் யார் வந்தாலும் சரி, நாங்கள் நேற்றைய நாளில் சகோதரிகளோடு இணைஞ்சு இரவெல்லாம் பகலெல்லாம் நேற்று நாங்கள் என்ன ஜெபம் பண்ணோம்னா, யாரெல்லாம் வர்றாங்களோ எல்லாரும் சுகம் பெறணும், என் பிள்ளைகள் எல்லாரும் வாழ்ந்திருக்கணும், எல்லாரும் சுகித்து இருக்கணும். இந்த வார்த்தை எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் ஒரு பெரிய உயிர்மீச்சு வரணும்னு தான் நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்ம ஜெபமே இப்படி இருக்குன்னா நமக்குள்ள இருக்கிற ஆவியானவருடைய ஜெபம் எப்படி இருக்கு யோசித்து பாருங்க. அவர் எவ்வளவு விரும்புவார்? அவர் வந்து சுகமாக்குகிறவர். அடுத்து நன்மை தான் செய்தார். ஒரு நாளும் அவருடைய கரத்துல தீமை கிடையாது. நீங்களும் சொல்லுங்க, எங்க ஏசப்பா கடைசியில எனக்கு தீமையா முடியாது, இந்த காரியம் நன்மையாய் முடிவதை நான் பார்ப்பேன். நீங்க போற பிரயாணம் கடைசியில நன்மையில தாங்க போய் முடியும், ஒரு நாள் தீமையாய் முடியாது. ஏன்னா பொல்லாதவனாகிய நீயே உன் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவாகிய தேவன் தம்மிடத்துல வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானதை கொடுப்பது நிச்சயம். அதனால உன் மனசுக்குள்ள சொல்லு, இன்னர்ல நான் போற பிரயாணத்துல கடைசியில நன்மை இருக்கும். 100 வயசுங்க குழந்தை கிடைக்கிறப்ப, 100 வயசு. அவனுக்கு 75 வயசுல வாக்கு கொடுத்தாரு. ஆனா 100 வயசுல அவனுக்கு குழந்தை கொடுத்தாரு. 25 வருஷம் இடையில பிரயாணம். ஆனா அதுங்காட்டி அவன் எத்தனை தாறுமாறா போயிட்டான், எத்தனை தவறான பாதையில போயிட்டான். அதுக்காக கர்த்தர் அவனுக்கு குழந்தை தரமாட்டேன்னு சொல்லல, குழந்தையை கொடுத்தார். கரந்தட்டி கர்த்தருக்கு நன்றி. அவன் தாறுமாறா போனாலும் சரி, அவன் திசை மாறி போனாலும் சரி, அவன் கேத்துராள்கிட்ட போனாலும் சரி, ஆகார்கிட்ட போனாலும் சரி, சாராய் பேச்சை கேட்டாலும் சரி, அவன் எங்கெங்கேயோ விழுந்து போனாலும் சரி, கர்த்தர் சொன்ன வாக்குல அவர் மாறவே கிடையாது. உற்பவ காலகட்டத்தில் அவனுக்கு கொடுத்து அவனை அழகு பார்த்து அவனை மேன்மைப்படுத்தி அவனை வாக்கு தத்தங்களின் தகப்பனாய் கர்த்தர் மாற்றிட்டார். நம்ம குறைவுள்ளவர் தாங்க, ஆனால் நம்மளை அழைச்சவர் இருக்கிறார் இல்லையா, அவர் நிறைவான தேவனாக இருக்கிறார். கரந்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அவர் வாயிலிருந்து கிருபையுள்ள வார்த்தையை புறப்பட்டுச்சு. அவருடைய நன்மை செய்கிறவராக இருந்தார். வார்த்தையை அந்த வார்த்தையினால எல்லாரையும் சுகமாக்குகிறவராக இருந்தார். இன்னும் பாருங்களேன், இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். மார்க்கு புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்வோம்.
இயேசு எப்படிப்பட்டவர், அவர்கிட்ட நம்ம கவனித்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம். இன்னைக்கு இந்த வார்த்தையை உங்கள் வாழ்க்கையில் அவர் நிறைவேற்ற போகிறாரு. இந்த ஒரு ப்ராஃபட்டிக் வேர்டு, அதை நீங்கள் அதிக தியானத்தோடு நீங்கள் பற்றி பிடித்து கொள்ளணும். கர்த்தருக்கு மகிமையாக இருக்கட்டும். வாசிக்கலாம். மார்க்கு புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஜனங்களுக்காக கவனிங்க, மக்களுக்காக ஏசப்பா என்ன சொல்றார்? பரிதபிக்கிற ஒரு தெய்வம். நல்ல கவனிங்க. பரிதாபம்னா என்ன தெரியுமா? அப்படியே இறங்குறது, ரொம்ப மனம் உடைந்து ஒருத்தருக்காக இறங்குவது தான் பரிதபிக்கிற ஒரு இருதயம். பாருங்க, 3 நாள் ஒன்றும் இல்லாமல் இருந்தார்களாம். மேல் வசனம் பாருங்க. அந்நாட்களிலே திரளான ஜனங்கள் கூடி வந்திருக்கையில் அவர்கள் சாப்பிடுவதற்கு ஒன்றும் இல்லாத பொழுது இயேசு தம்முடைய சீசர்களை அழைத்து, இயேசுட்ட கவனிச்சு பாருங்க. இன்னைக்கு பவுல் மூலியமா கர்த்தர் பேசினார் அல்லவா? என்னத்தை கவனிக்கணும்? அவர் எப்படிப்பட்டவர்? பரிதபிக்கக்கூடிய ஒருத்தர். அவர் இருதயம் நமக்காக தத்தளிக்கிற ஒரு இருதயம், பரிதபிக்குது. எதுக்கு? உன்ட்ட ஒன்றுமில்லாமல் என் பிள்ளை உட்காந்துருக்குதே, வேலை இல்லாமல் உட்காந்துருக்கு, சுகமில்லாமல் உட்காந்துருக்கு, வறுமையில் உட்காந்துருக்கு, தரித்திரத்தில் உட்காந்துருக்கு, வீடு இல்லாமல் உட்காந்துருக்குது, என் பிள்ளைக்கு அற்புதம் இல்லாமல் ஏமாற்றத்தோடு உட்கார்ந்து இருக்குது, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வனாந்தரமாய் உட்கார்ந்து இருக்குது, என் பிள்ளைகள் இப்படி அலங்கோலமாய் இங்கே உட்கார்ந்து இருக்கிறாங்களேன்னு சொல்லி உங்க மேல பரிதாபப்படக்கூடிய ஒருத்தர் தாங்க ஏசப்பா. அதை நீங்க முதல்ல கவனிச்சு பாருங்க. அவர் உங்களுக்காய் பரிதபிக்கிற ஒருத்தர். இதைத்தான் பவுல் சொல்றாரு, அவரை கவனித்து பாரு. அவர் எப்படிப்பட்டவர்? பரிதபிக்கக்கூடிய ஒருவர். அந்த ஜனங்களுக்காக நான் பரிதபிக்கிறேன். இவர்கள் என்னிடத்தில் தங்கி இருந்த எத்தனை நாள்? 3 நாள். ஒருவேளை இது 3 வருஷமா நீ தங்கி இருக்கலாம், 5 வருஷமா நீ தங்கி இருக்கலாம், 15 வருடமாய் தங்கி இருக்கலாம். கர்த்தருடைய மகிமைக்காய் 36 வருஷமாய் நான் ஏசப்பாவுடைய நிழலில் தங்கி இருக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஏசப்பாவை எனக்கு தெரியாது. நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது சரியா 24 வயது. எனக்கு 24 வயதில் நான் இயேசுவை அண்டி கொண்டேன், ஒட்டி கொண்டேன், இயேசுவை பற்றி கொண்டேன், அவரிடத்துல என் இருதயத்தை திறந்து ஒட்டி கொண்டேன், அவரையே என் தகப்பனாய் பற்றி கொண்டேன், அவருக்கு என் வாழ்க்கையை 100% ஒப்பு கொடுத்தேன். இப்போ கடந்து வந்த வாழ்க்கை எல்லாம் நான் திரும்பி பார்க்கிறேன். 36 ஆண்டுகள் பூரணமாய் கர்த்தர் எனக்கு அவரோடு வாழ கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறார்? கிருபை பாராட்டி, இரக்கம் பாராட்டி, தயவு பாராட்டி, ஈவு பாராட்டி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மகிமையாக இருக்கு அந்த நாட்கள். எப்படி போச்சு கடந்த நாட்களில்? இத்தனை ஆண்டு டைரியும் நான் எடுத்து மீண்டும் ஒரு விஷயம் ரீகால் பண்ணி எல்லாத்தையும் நான் தியானித்தேன். முதல்ல ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டதை எழுதி வச்சிருக்கிறேன். எல்லாத்தையும் எடுத்து வச்சு இந்த 1 வாரமாக நான் அதைத்தான், அந்த பழைய வாழ்க்கைக்குள்ள பழைய ஊழியத்தெல்லாம் நான் ஒரு ஆட்டை திரும்பி பார்த்தேன். எப்படி இந்த ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டுச்சு, முதன்னு எத்தனை பேர் வந்தாங்க, அதுக்கு பின்னாடி எப்படி கர்த்தர் இன்ச்சு பை இன்ச்சு அந்த ஊழியத்தை ஆசீர்வதித்தார். அப்போ இருந்து நடந்த உபவாச கூட்டங்கள் எத்தனை, 3 நாள் கூட்டங்கள் எத்தனை, 7 நாள் கூட்டங்கள் எத்தனை முழுஇருவு ஜெபங்கள், எப்படியெல்லாம் கர்த்தர் இந்த ஊழியத்தை மறுரூபப்படுத்தினார். அதை பார்த்து படிக்க அதை எடுத்து நான் யோசித்து பார்த்து அந்த பழைய நினைவுகளை நான் திரும்பி பார்க்கும் பொழுது பிரமிப்பூட்டும்படியான காரியமாக இருந்துச்சு. எப்படி இதெல்லாம் கடந்து வந்தோம், எப்படி இத்தனை வேதனைகள், இத்தனை கண்ணீர்களை நம்ம தாண்டி இருக்கிறோம், இத்தனை உபத்திரவத்தை நம்ம தாண்டி இருக்கிறோம்னா நம்ம பலத்தால் அல்ல, ஒரே ஒரு பலன், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. அதில் நான் எழுதி வச்சிருக்கிறேன். இந்த 3 நாள் பாஸ்டிங் பிரேயர்னு போட்டு ஒரு பக்கத்தை எழுதி பார்த்தா பக்கமே கொள்ளலை. அவ்வளவு பாஸ்டிங் பிரேயர், இவ்வளவு ஜெபம் பண்ணி இருக்கிறோமே, இவ்வளவு காரியத்தை ஜெபம் பண்ணி இத்தனையும் காரியத்தை நம்ம கேட்டிருக்கிறோம். அத்தனையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கைத்தட்டி கர்த்தர் ஒரு ஜெபம் கூட தரையில விட. உங்க வாழ்க்கையிலையும் திரும்பி பாருங்க. நீங்க ரட்சிக்கப்பட்ட நாளில் முதல்ல நீங்க இங்க வர்ற அன்னைக்கு எப்படி வந்தீங்க, எப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க இருந்தீங்க, அன்னைக்கு உங்களுடைய நிலைமை எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு உங்க நிலைமை எப்படி இருக்கு, இடைப்பட்ட காலத்துல தேவன் செய்த நன்மைகளை திரும்பி பாருங்களே. உங்க இருதயம் நன்றியால பொங்கும் தேவனுடைய பிள்ளைகள். ஏனென்றால் கர்த்தர் செய்த நன்மைகள் எண்ணில் அடங்காதது. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. நீங்க பாருங்களேன், அவர் எப்படிப்பட்டவரா? ஜனங்களுக்காக. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை. நான் எந்த வேதத்தையும் பாட்டு இந்த இடத்துல வந்தோடனே நான் ஒரு நிமிஷம் வட்டம் போட்டுருவேன் அல்லது கோட்டை போட்டுருவேன். ஏனென்றால் அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப டச்சிங்காக பிடிக்கும். அவர் எப்படிப்பட்டவர்? பரிதபிக்கிறவர். இப்போ சொல்லுங்க, ஒருத்தருக்காக ஒருத்தர். இங்கே இருக்கிற ஆரைக்கம்மாளுக்காக பரிதபிக்கிறவர், இங்கே இருக்கிற ரீத்தாளுக்காய் பரிதபிக்கிறவர், ஜோமலருக்காய் பரிதபிக்கிறவர், ஜாயிக்காய் பரிதபிக்கிறவர்,
அங்கே இருக்கக்கூடிய அருமையான மேக்ஸிக்காய் பரிதபிக்கிறவர், செலினுக்காய் பரிதபிக்கிறவர், அண்ணாளுக்காய் சொல்லிக்கிட்டே போகலாம். பின்னாடி இருக்கிற எல்லாருக்காக பியூலாவுக்காய் பரிதபிக்கிறவர், உங்களுக்காக பரிதபிக்கிற ஒருத்தர் அவர் தாங்க ஏசப்பா. கை தட்டுங்க. அவர்கிட்ட நீங்கள் கவனித்து பாருங்களேன். அவர் உனக்காக தத்தளிப்பாயிரு பரிதபிப்பார். ஐயோ என் பிள்ளை இப்படி இருக்கு, என் பிள்ளை வியாதியில் இருக்கு, வேதனையில் இருக்கு. எந்த வீட்லையாவது பிள்ளை வியாதியாக இருந்தால் தகப்பேன் தாய் சந்தோஷமாக இருப்பாங்களா? கை தூக்குங்க. எங்கள் வீட்டில் எங்கள் பிள்ளை வியாதியை படுத்திருந்தா நாங்கள் அன்னைக்கு தாங்க நல்லா சாப்பிடுவோம், நல்லா சிரிப்போம், சந்தோஷமாக இருப்போம்னு எந்த தாய் தகப்பனும் சொல்ல மாட்டாங்க. அநீதியுள்ள தாய் தகப்பனே, பாவம் நிறைந்த தாய் தகப்பனே, பிள்ளை அழுதுன்னா இவங்களாம் அழுவாங்க. பிள்ளை பட்டினி கிடந்த தாய் சாப்பிட மாட்டாங்க. அவங்க முகக்கலையே காட்டி கொடுத்துரும். உடனே கண்டுபிடிச்சு போடலாம் ஏதோ வீட்டில் பிரச்சனை, யார் உடம்பு சரியில்லை சொல்லிடுறேங்க. ஒரு மனுஷ சுவாபம் உள்ள நம்மையே இன்னொருத்தர் வியாதிப்படும் பொழுது, கஷ்டப்படும் பொழுது, கண்ணீர் வடிக்கும் பொழுது அது நம்முடைய உடம்பையும் மனசையும் பாதிக்குன்னா, ஜீவனுள்ள தேவன், உனக்காய் எனக்காய் ரத்த கொடுத்த தேவன், இந்த பூமியில மண்ணில் இறங்கி வந்த தெய்வம், மகத்துவமான ராஜா, அவரு நம்மை போல உணர்வுள்ளவர். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அவர் சொல்றாரு, 3 நாளா என் பிள்ளைகள் என்கிட்ட தங்கியிருக்காங்க, சாப்பிட ஒன்றுமில்லை. எனக்கு தெரியும் தண்ணி இல்லை, வசதி இல்லை, வாய்ப்பு இல்லை, அவங்களுக்கு போதுமான வசதி இல்லை. ஆனாலும் என் வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருக்காங்க, என் கூட அவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்காக நான் எப்படி பரிதவிக்காமல் இருப்பேன்? இப்போ இங்கே உட்காந்துருக்கிறீங்க இல்லையா, உங்களுக்கு எத்தனையோ வசதி இல்லை, வாய்ப்பு இல்லை, கஷ்டமாக இருக்கும், உட்காந்துருக்க முடியாது, கை காலெல்லாம் வலிக்கும், அல்லது பலவிதமான பெயின் உங்களுக்குள்ளே இருக்கும். ஆனாலும் அத்தனையும் இயேசுவுக்காக சகிச்சுக்கிட்டு நீங்கள் உட்கார்ந்துருக்கிறீங்க இல்லையா, இதை கர்த்தருடைய 7 கண்களும் பார்த்து அந்த தெய்வம் சொல்றாரு, உனக்காக நான் பரிதபிக்கிற தெய்வமாக இருக்கிறேன். கரந்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அவர் பரிதபிக்கிறவர். அப்ப இயேசுவை கவனித்து பார்த்தா அவர் எப்படிப்பட்ட சுபாவம் உள்ளவர்? பரிதாபத்தோடு உங்களை பார்க்கிறார். நீ சுகம் பெற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன், நான் வந்து கூட உன்னை சுகமாக்க நான் விரும்புகிறேன், நீ எழும்பி உன் வீட்டுக்கு போக நான் விரும்புகிறேன். அவர் அப்படிப்பட்ட நல்ல ஒரு இருதயம் உள்ள தெய்வம், தேவனுடைய பிள்ளைகளை. அதை நான் உங்களுக்கு ஆழமாய் வலியுறுத்த விரும்புகிறேன். நம்ம நினைக்கிறோம், ஆண்டவர் இன்னும் தரமாட்டேங்கிறாரு, இன்னும் எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறாரு, சீக்கிரம் என்னை ஆசீர்வதிக்க மாட்டாரு, நான் இப்படியே இருக்கிறேனே. எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் வச்சிருக்கிறாரு. அதினதின் காலத்தில் நிச்சயமா செய்வார். உன்னை சோதித்த பின்பு தான் உன்னை பொன்னாய் மாற்றுவார். அந்த சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அந்த சோதனை பாதை தான் இந்த நாட்களில் உன் வாழ்க்கையில் இருக்குது. அந்த சோதனையை சகித்து கொள்ளு, நிச்சயமாய் கர்த்தர் உன்னை பொன்னாய் மாற்றுவார். நீ எந்த இடத்துல விழுந்தையோ அந்த இடத்துலயே கர்த்தர் உன்னை தூக்கிடுவார். எந்த இடத்துல மடங்கி படுத்தையோ அந்த இடத்துலயே கர்த்தர் தூக்குவாருங்க. ஒரு ஆராதனை நடத்துவது ஒரு காலத்தில் எங்களுக்கு இமயமலை மாதிரி. ஏன்னா அதுக்கு இடம் கிடையாது, அதுக்கு செட்டு கிடையாது, அதுக்கு பேட்ரி கிடையாது, அதை நடத்துவதற்கு எங்களுக்கு போதுமான அகாமடேஷன் கிடையாது. அந்த ஒரு ஆராதனைக்கு ரொம்ப பிரயாசப்படுவோம். அந்த ஆராதனைக்கு முதல்ல போய் நாங்கள் அந்த செட்டை போடுங்காட்டி நாங்கள் படுற பாடு அவ்வளவு பாடு. அதுக்கு பாத்ரூம், டைல், இந்த ரூம் செட் அமைக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா பேட்ரி ஒரு பக்கம் இருந்து வரணும், பொருள்கள் ஒரு பக்கம் இருந்து போகணும். அவ்வளவு கஷ்டத்தில் மழை பெய்யக்கூடாது, அப்படியெல்லாம் ஜெபம் பண்ணுவோம். ஏன்னா அந்த ஒரு ஆராதனை நடத்துவது எங்களுக்கு முடியாத ஒரு காரியமாக இருக்கும். ஆனால் இப்போ கர்த்தருடைய கிருபையினால் 3 ஆராதனை நடத்துகிறோம். நான் இப்போ ஜெபம் பண்ணேன், நேற்று ஜெபம் பண்ணேன், நல்ல மழையை தாங்க ஆண்டவர். ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமையெல்லாம் ஒரு நாள் கூட நாங்கள் ஜெபம் பண்ண மாட்டோம், மழை பெய்யணும்னு. ஏன்னா மழை பெய்ஞ்சால் நடத்த முடியாது. இப்போ நான் ஜெபம் பண்ணேன், நல்ல மழையை கொடுங்க, எனக்கு பிரச்சனையே கிடையாது, எவ்வளோ மழை பெஞ்சாலும் ஆராதனை நடக்கும். கைத்தட்டி கர்த்தர். ஏன்னா அந்த வேதனையின் பாதையை மாற்றிட்டார். இன்னைக்கு ஒன்று நடத்த முடியாது இருந்த நமக்கு 3 ஆராதனைகளை நடத்த கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிறார். அந்த காலத்துலலாம் அந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறாங்க. 5 பேர் வந்தார்கள், 7 பேர் வந்தார்கள், 12 பேர் வந்தார்கள், 13 பேர் வந்தார்கள். இப்படி தான் நான் எழுதி வச்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டவர் எவ்வளவு ஜனங்களை கொண்டு வந்துட்டார். கைத்தட்டி பாருங்க. அத்தனை நபர்களையும் கர்த்தர் இன்னைக்கு சிங்கிள் டிஜிட்டலாக இருந்ததை டபுள் டிஜிட்டலாக மாற்றி இப்போ ட்ரிபிள் டிஜிட்டலாக மாற்றி கர்த்தர் வித்தியாசமாக கர்த்தர் நம்மளை கொண்டு போகிறாருங்க. ஏனென்றால் சிறுக விதைத்தால் சிறுக அறுப்போம், பெருக விதைத்தால் பெருக அறுப்போம். அள்ளித்தூவும் விதையை சுமந்து கொண்டு போகிறவன் அழுது கொண்டு போவான், ஆனாலும் தன் அறுத்த அரிகளை அறுத்து கொண்டு அவன் கம்பீரத்தோடு வருவான் என்கிறது நம்முடைய ஊழியத்தில் கர்த்தர் இன்னைக்கு நிறைவேற்றி இருக்கிறார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுமா. அவர் எப்படிப்பட்டவர்? பரிதபிக்கிறவர். மீண்டும் சொல்லுங்க, அவர் எப்படிப்பட்டவர்? உலகத்தின் பாவம் இல்லாதவர். அப்ப நீங்களும் உலகத்தின் பாவம் இல்லாதவர்களா இருக்கணும். அப்பதான் ஆண்டவருடைய பிள்ளைகள். அடுத்து உங்க வாயிலிருந்து பட்டயம் போல வார்த்தை வரணும், குத்து போல வார்த்தை வரணும். அப்படி இல்லை, கிருபையுள்ள வார்த்தை வரணும். ஆண்டவன் மாறேன்னு கூப்பிடணும். இன்னைக்கு என்ன மாதிரி விளக்க மாறுன்னு தான் கூப்பிட்டு இருக்காங்க.
புருஷனை பேரை சொல்லி கூப்பிடுறாங்க, டேன்னு சொல்றாங்க. இன்னைக்கு நிறைய வீட்டில் பார்த்தா புருஷனுக்கு மரியாதைங்கிறது சல்லி காசு கூட இல்லை, மனைவிக்கு மரியாதைங்கிறது சல்லி காசு கூட இல்லை. இன்னைக்கு பார்த்தா 2 பேரும் நாய பேய மாதிரி பேசிக்கிறோம். ஒரு ரெஸ்பான்சிபிளான வேடே கிடையாது, அன்ரெஸ்பெக்டடான வேடை பேசி இன்னைக்கு கிறிஸ்தவத்தை என்ன செய்யறாங்க, அசிங்கப்படுத்துறாங்க. ஒரு கிறிஸ்தவ தேவனுடைய பிள்ளைகளுடைய வீட்டில் கேவலமான வார்த்தை, கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுறாங்க. ஆனா ஏசப்பா வாயிலிருந்து என்ன வார்த்தை வந்துச்சு தெரியுமா? கிருபையுள்ள வார்த்தை. மனைவினா வேலைக்காரி கிடையாதுங்க, சம ஈக்குவல் அந்தஸ்து உள்ளவன். அதனாலதான் கர்த்தர் காலில் எடுக்கல, பாதத்தில் எடுக்கல, சேம் ஈக்குவல் எடுத்தார், விழாவில் எடுத்தார். சம பவர், 2 பேத்துக்கு ஈக்குவல் பவரை கொடுத்துருக்கார். யாரு ஏற்றத்தாழ்வு உள்ளவர்கள் அல்ல. அதனால மனைவிகளை அற்பமா எண்ணக்கூடாது, கேவலமா எண்ணக்கூடாது. மரியாதைக்குரிய ஒரு கணத்துக்குரிய பாத்திரம் என்று வேதத்துல கர்த்தர் சொல்லி வைத்திருக்கிறார். அதுபோல புருஷர்களையும் நீங்க ரொம்ப தரக்குறைவா நினைக்கக்கூடாது, அவரை ரொம்ப மட்டம் தட்டி பேசக்கூடாது, அடுத்தவங்கள்ட்ட விட்டு கொடுத்து பேசக்கூடாது. இன்னைக்கு சகோதரிமார்கள் செய்கிற பெரிய தப்பு என்ன தெரியுமா? புருஷனை மற்றவர்களிடத்துல விட்டு கொடுத்து பேசுவது. நல்ல தெரிஞ்சவங்கள்ட்ட, படித்தவங்கள்ட்ட, பண்புள்ளவங்கள்ட்ட பழகும் பொழுது, எங்கள் வீட்டுக்காரருக்கு ஒன்றுமே தெரியாதுங்க, அவர் எப்பயுமே இப்படி தாங்க, அவர் ஒன்றும் புரிஞ்சுக்க மாட்டார், நான் ரொம்ப புரிஞ்சுக்குவேங்க, நான் ரொம்ப படிச்சுட்டேங்க, அவரை விட நான் ரொம்ப யோக்கியங்கன்னு சொல்லி புருஷனை மற்றவங்கள்ட்ட விட்டு கொடுத்து பேசும் பொழுது அந்த இடத்துல குடும்பங்கள் உடஞ்சி சின்ன பின்னமாய் போயிடுது. நம்ம என்னைக்குமே உங்களுக்கு தேவன் கொடுத்த பாத்திரத்தை குறைக்கு மதிப்பிடாதீங்க. ஏற்ற புருஷனை கொடுத்திருக்கிறார், கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அவரை விட்டு கொடுக்காதே, யார் இடத்துல விட்டு கொடுக்காதே. கர்த்தரிடத்துல நீங்க போய் அவருக்காக ஜெபம் பண்ணுங்க, சகல ஞானத்தையும் தாங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் ஞானத்தினால் நிரப்புவார், அவரை ஏற்ற புருஷனாய் கர்த்தர் மாற்றி கொடுப்பார். விட்டு கொடுக்காதீங்க. விட்டு கொடுத்து பேசினீங்கன்னா உங்க வாயிலிருந்து கிருபையுள்ள வார்த்தை வராது, குறை சொல்லக்கூடிய வார்த்தை தான் வரும். தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்து பாருங்களே, அவரு நன்மை செய்கிறவராக இருந்தார். தினந்தோறும் ஒரு நன்மையாவது செய்யுங்க, யாருக்காவது ஒரு நன்மை செய்யுங்க, யாருக்காவது நன்மை செய்யும்படி நீங்க பிரயாசப்படுங்க, நன்மை செய்யும்படி ஜெபம் பண்ணுங்க. ஒன்றும் முடியல, தெருவில் போய் செய்ய முடியாட்டி பரவாயில்ல, ஆலயத்தில் உட்காந்து எத்தனை பேர் இங்கே இருக்கிறாங்க பாரு. ரொம்ப வருத்தமான ஒரு காரியம் என்னன்னா, இது ஒரு பொது இடம் மாதிரி மக்கள் நினைக்கிறாங்க. அப்படியே வர்றாங்க, அப்படியே உட்காடுறாங்க, போய்கிட்டே இருக்காங்க. யாரையும் பார்க்க மாட்டேங்கிறாங்க, யாருடைய கஷ்டத்தையும் புரிஞ்சு கொள்ள மாட்டாங்க, மற்றவங்களுக்காக என்ன செய்ய மாட்டாங்க, அக்கறை செலுத்த மாட்டாங்க. இங்கே எவ்வளவோ பேருடைய குறைகளை நம்ம பார்க்கலாங்க, பார்த்து அதுக்காக ஜெபிக்கலாம், போய் பார்க்கலாம், ஒருத்தரை பார்த்து கேட்கலாம், ஏன் சிஸ்டர் ஒரு மாதிரி இருக்கிறீங்க, உங்கள் பிரச்சனை என்னான்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க எனக்கு பிரச்சனைன்னு. அது கேட்டா தானே சொல்லுவாங்க. நம்ம அவங்கள பார்த்து பேசுறதே இல்லைங்க. தயவு செய்து, சபை என்பது ஒரு குடும்பம். ஒரு குடும்பத்தில் இருக்கிற நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசலைன்னா எப்படி இருக்கும் யோசித்து பார். கணவன் மனைவி எல்லாரும் இருக்கும் பொழுது எல்லாரும் பேசிக்கிட்டே தானே குடும்பம். நீங்கள் பேசலைன்னா அது குடும்பமே அல்ல. அதனால் போகும் பொழுது ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து நல்லா இருக்கிறீங்களா சிஸ்டர் பிரதர்னு சொல்லுங்கள். ஒரு வாரம் கழித்து வந்திருக்கிறீங்க, இன்னைக்கு தான் பார்க்குறீங்க, பார்த்த உடனே மனமு வந்து 2 வார்த்தை பேசுங்க. நல்லா இருக்கிறீங்களா சிஸ்டர், எனக்காக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க, எங்கள் குடும்பம் இப்படி இருக்குது, என் பிள்ளைகள் இப்படி இருக்காங்க. நன்மை செய்ய எத்தனையோ வாய்ப்பு இருக்குது, உட்காந்து அவர்களுக்காக ஜெபிக்கலாம் இல்லையா? அதுவே ஒரு நன்மை தானே. அவங்களுக்காக ஜெபித்தேனா கர்த்தர் அவர்களுக்கு நன்மையான ஈவுகளை அருளுவாரே. அப்போ நீ ஜெபம் பண்ண மனசு இருந்தால் அவங்கள்ட்ட போய் கேட்கலாம், ஏன் இப்படி உட்கார்ந்து இருக்கிறீங்கம்மா, உங்களுக்கு என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனை என்கிட்ட சொல்லுங்க, நான் ஜெபிக்கிறேன்னு நீங்க சொல்லி பாருங்களே, அவங்க உங்கள்ட்ட பிரச்சனையை சொல்லுவாங்க. தேவனுடைய பிள்ளை, நம்ம கேட்க மனமற்றவர்களா நம்ம என்ன பண்றது, சிநேகிக்கிறவர்களையே சிநேகிக்கிறது. அதுதான் நடக்கிற மிஸ்டேக். வேதம் சொல்லுது, உன்னை சிநேகிக்கிறவர்களே நீ சிநேகித்தா அதனால உனக்கு என்ன பிரயோஜனம்? எப்பயுமே பேசுற ஆளுகளே ரீதாவும் ஜெபமலருமா பேசிக்கிட்டே இருந்தா, அல்லது ஆரோக்கியமேரியும் ஜெயசுதாவுமே பேசிக்கிட்டு இருந்தா, மற்றவங்கள்ட்ட எப்போ பேசுறது, அவங்க பிரச்சனை எப்போ நம்ம தெரிந்து கொள்றது? வாரந்தோறும் பேசினவங்கள்ட்டையே பேசினா புதிதாக எப்போ நம்ம இன்னொருத்தட்ட பேசுறது? எப்போ அவங்களுடைய பிரச்சனைக்கு நம்ம தீர்வு காண்பது? எப்போ அவர்களுக்காக நம்ம தரப்பில் நிற்கிறது? சபையில் நிறைய பேத்துக்கு எத்தனை பேர் வர்றாங்கன்னு தெரியல, நிறைய பேத்துக்கு அவங்க பேரும் தெரியல. இங்கே இருக்கிற எல்லாத்து பேரும் இன்னைக்கு நம்ம தெரியாமல் ஒரு குடும்பத்துக்குள்ளே இருந்தால் எப்படி பிரயோஜனம்? அப்போ நம்ம குடும்பத்தில் எவ்வளோ நிர்விசாரமாக இருக்கிற பாரு. தயவுசெய்து இங்கே வர்றவங்க பேரை எழுதி வைங்க, தெரிந்து கொள்ளுங்க, அவங்க பலவீனத்தை தெரிந்து கொள்ளுங்க, அவங்க குறைவுகளை தெரிந்து கொள்ளுங்க, அவங்க கஷ்டத்தை தெரிந்து கொள்ளுங்க, அவங்களுக்கு இருக்கிற வியாதிகளை தெரிந்து கொள்ளுங்க. அவங்களுக்காக தேவ சமூகத்தில் போய் நீங்கள் என்ன செய்யுங்க, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கலாத்தியர் 6:2 படி ஜெபம் பண்ணுங்க. நன்மை செய்ய திராணி இருக்கும் பொழுது செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இருக்காதீங்க. பாருங்க, பேதுரு சிறைச்சாலையில் பிடிச்சி வச்சுட்டாங்க, அவனை கொலை செய்யும்படி தீர்மானிச்சிருக்கிறாங்க. சபையார்கள் ரோதை என்கிற வீட்டில் உட்கார்ந்து ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்களாம். இதான் சபை. யாரோ ஒருத்தன் பிடிச்சி வச்சாச்சு, இங்கே உட்காந்து ஒருத்தன் ஜெபம் பண்ணுறேன். இவன் பேசாமல் போய் தூங்கியிருந்தான்னு வச்சுக்கங்களே, பேதுருடைய தலை அடுத்த நாள் என்ன ஆயிருக்கான், வெட்டப்பட்டு போயிருக்கும்.
ஆனா சபையார்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? அவனுக்காக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். அப்ப அந்த பாரம் வந்துச்சு பாருங்க அந்த சபைக்கு, இவனுக்காக ஜெபிக்கணுங்கிற எண்ணம் அந்த சபையாருக்கு வந்துச்சு. ஆனா நம்ம சபையாருக்கு என்ன செய்ய மாட்டேது? ஹலோ, என்ன நேசித்தா தானே பிரதர் வரோம்? எவனோ மாட்டி செத்தாண்டா ஒருத்தன், நமக்கு நல்லது, ஒரு இடம் காலியாக போச்சு, நம்ம அந்த இடத்த பிடிச்சிக்கலாம். இப்படி தாங்க ஒருத்தனுக்கு ஒருத்தன் அரசியலாக தான். ஆள் வரலைன்னா ஏன் வரல, எதுக்கு வரல, என்ன ஆச்சு, தாங்கலாம், தூக்கலாம், சுமக்கலாம், ஏந்தலாம், தப்பு அப்படிலாம் கிடையாது. எவனையா தள்ளி விட்டுட்டு நம்ம முன்னாடி போயிடலாமான்னு தான். என்ன இது எப்படிங்க? உலக மனுஷனுடைய சுபாவம் அல்லவா? அப்போ நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? நன்மை செய்யணுங்க. எதையாவது ஒன்று செய்யுங்க. பரலோகத்துக்கு நன்மை செய்யுங்க, பூமியில் நன்மை செய்யுங்க, ஊழியத்தை செய்யுங்க. ஒரு வார்த்தையை ஒருத்தருக்கு சொல்லுங்க, அல்லது ஒருத்தருக்காக ஜெபம் பண்ணுங்க, அல்லது முடியாட்டி ஒரு வசனத்தை சொல்லுங்க. எதையோ ஒரு நன்மையை நீங்க செஞ்சீங்கன்னா நீங்க இயேசுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுறீங்க. அதைத்தான் நீங்க அவர்கிட்ட கவனிச்சு பார்க்கணும். நன்மை செய்கிறவராகவே அவர் சுற்றி 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 இந்த பூமியில வந்தாரு. அடுத்து பாருங்களே, அவர் சித்தம் உண்டு சுகமாகுன்னு சொன்னாரு, வந்து சுகமாக்குவேன்னு சொன்னாரு, ஜனங்களுக்காய் பரிதபிக்கிறேன்னு சொன்னாரு. அடுத்து பாருங்களே, யோவான் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கலாமா? 2 வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். யோவான் 8:11. தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். வாசிக்கலாம். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். இங்கே இயேசு எப்படிப்பட்டவர், அவரை கவனித்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு தன்மையும் அவர்கிட்ட நம்ம கற்றுக்கொண்டு வர்றோம். இப்போ இந்த இடத்துல கையும் மெய்யுமாய் ஒரு ஸ்திரீயை பிடிச்சிட்டாங்க. பாவம் செய்யும் பொழுது, விபச்சாரம் செய்யும் பொழுது பிடிச்சிட்டு வர்றவங்க எல்லாம் வேத பண்டிதர்கள், அந்த வேதத்தினுடைய காரியத்தை தெரிந்தவர்கள். ஏன்னா அதனால தான் மோசையுடைய பிரமாணத்தில் இருக்கு, கையும் மெய்யுமாய் பிடிச்சா கல்லெறிஞ்சு கொள்றான்னு பிரமாணத்தில் இருக்கிறத தெரிஞ்சவர்கள். தெரியாதவன் கூட்டிட்டு வரல, தெரிஞ்சவன் தான் கூட்டிட்டு வந்தேன். கூட்டிட்டு வந்து இயேசு இடத்துல சொல்றாங்க, குற்றம் கண்டுபிடிக்க, இயேசு மேலே ஏதாவது ஒரு அபாண்டமான பழியை போடுவதற்காக என்ன பண்ணுறாங்க, இவளை என்ன செய்யலாம், நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதி இருக்குது, நீ படித்தது என்ன, நீ கை கொள்வது என்ன, நீ சொல்கிறது என்ன, நீ என்ன சொல்ல விரும்புகிறீன்னு சொல்லி இயேசுனிடத்தில் கொண்டு வந்து ஒரு குற்றவாளியை நிறுத்துகிறாங்க. அவள் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டவள். வசனத்தை வாசிக்கலாமா? அந்த வசனத்தை நீங்கள் படித்தா தான் உங்களுக்கு அது கரெக்டாக புரியும். வசனத்தை வாசிங்க. 3ஆம் வசனம். அப்பொழுது விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை வேத பாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில், பாருங்க என்ன வேலை பார்த்துருக்காங்க பாருங்க. அன்னைக்கு இருந்த வேத பாரகரும் பரிசேயருக்கு இதான் வேலை. எவன்டா பாவம் பண்ணுவேன், அதை பிடிச்சி அதை கொண்டு போய் கல்லெறிஞ்சு கொன்று அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி, இந்த நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற அந்த சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு இவர்கள் அவ்வளோ தீவிரம். இவனடா கல்லெறியெல்லாம் முதலாக இருக்கிறான், கல்லெறிஞ்சு கொல்லணும், ஏன்னா இவ பாவம் செஞ்சுட்டான். நிற்கிறவன் எல்லாம் ரொம்ப பரிசுத்தமான வாழ், எல்லாமே நல்ல யோக்கியம் போல இருக்கு. நம்மளும் அப்படி தாங்க. அடுத்தவனை குறை சொல்றதுக்கு நமக்கு இருக்கிற டேஸ்ட் இருக்கே, அவ சரியில்லை, இவன் சரியில்லை, அவங்க குடும்பம் சரியில்லை, அவங்க புருஷன் சரியில்லை, இவங்க கண்ணு சரியில்லை, வாய் சரியில்லை, மூக்கு சரியில்லை, துணி சரியில்லை, முடி சரியில்லை, அவங்க வேலை சரியில்லை, வண்டி சரியில்லை, எதையாவது சரியில்லை சரியில்லை சரியில்லைன்னு தான் சொல்கிறோமே ஒழிய, நம்ம எத்தனை நிலையில் சரியாக இருக்கிறோம்? நம்ம பேச்சு சரியா, நம்ம கண்ணு சரியா, நம்ம துணி சரியா, நம்ம நடத்த சரியா, நம்ம சுவாபம் சரியா, நம்ம பெரிய தாராளமான நன்கொடையாளர்களா, நம்ம வர்றவங்களுக்கெல்லாம் வாரி வழங்கிக்கிட்டு இருக்கோமா? அடுத்தவங்களை சொல்கிறது கஞ்ச பிஸ்னாரிமோ. ஆனால் நம்ம என்ன பிஸ்னாரின்னு நமக்கு தானே தெரியும். அருமையான தம்பி தங்கச்சி, இங்கே பாருங்களேன், வேத பாரகர்களும் பரிசேயரும் அவரிடத்துல கொண்டு வந்து எப்படி சொல்கிறாங்க பாரு, கையும் மெய்யுமா பிடிச்சோம். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நிஜமாவே செய்கிற இடத்துல, அவங்க பாவம் செஞ்ச இடத்துல போய் பிடிச்சிட்டோம். அப்போ இவங்க எப்படா பாவம் செய்வாங்கன்னு இவங்க பார்த்துக்கிட்டே இருந்து பிடிச்சிருப்பாங்களோ? சரி, இப்படிப்பட்டவளை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தை நம்ம கட்டளையிட்டு இருக்கிறார். நீர் என்ன சொல்கிறீர் அப்படின்னு சொல்லி அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கு காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இந்த பிடிச்சிட்டு கொண்டு வந்தது காரணம் என்னது? இயேசுவை குற்றம் சொல்லணும், இயேசு மேலே குற்றத்தை சுமத்தணும், அவர் மேலே ஏதாவது ஒரு அபாண்டமான பழியை கொண்டு வரணும்னு குற்றம் சுமத்துவதற்காகவே ஒரு குற்றவாளியை பிடிச்சு கொண்டு வந்து இயேசுனிடத்தில் நிப்பாட்டி, மோசே சொல்லிட்டாரு கல்லெறியணும்னு, அந்த பிரமாணம் இருக்குது, நீர் என்ன சொல்கிறீர்? ஏன்னா இயேசு வாயிலிருந்து ஏதாவது வேற வார்த்தை வந்துச்சுன்னா இதை வச்சு அவரை குற்றப்படுத்திடலான்னு அவங்க தீர்மானிச்சு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாங்க.
ஆனால் இவர் என்ன செய்கிறாரு பாருங்களே, இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். கைத்தட்டுங்க பார்க்கலாம். என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டார்? எழுத ஆரம்பிச்சிட்டார். என்ன எழுதியிருப்பார்? நீங்களாம் இமேஜின் பண்ணி பாருங்க, என்ன எழுதியிருப்பார்? தரையில் எழுதினாராம். அவர் கல்லாதவர் என்று வேதம் சொல்லுது, பாடசாலைக்கு போகலன்னு வேதம் சொல்லுது. ஆனால் கல்லாதவராயிருந்து இப்படி போதிக்கிறாருன்னு எல்லாரும் பிரமித்தார்கள்னு வேதம் சொல்லுது. ஆனால் இங்கே எழுதினார்னு வேதம் சொல்லுது. எழுதினார். என்ன எழுதியிருப்பாரு? சரி, அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டு இருக்கையில் அவர் நிமிர்ந்து, பார்த்தீங்களா, இதான் குற்றம் சுமத்துற ஆவி. ஓயாம கேட்கும். என்னாச்சு என்னாச்சு, முடிவு எடுத்துட்டீங்களா, முடிச்சிட்டிங்களா, தள்ளிட்டீங்களா, புறக்கணிச்சிட்டிங்களா, ஒதுக்கிட்டீங்களா? ஓயாம போய் அவரை கேட்குறாங்க. என்ன சொல்லுகிறீர், நீர் என்ன சொல்லுகிறீர், என்ன சொல்லுகிறீர், என்ன சொல்லுகிறீர்? அவருக்கு பூமியில் உட்காந்து எழுத ஆரம்பிச்சிட்டார். நிமிர்ந்து பார்த்து ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டார். ஒரு பயலும் இல்லை பாருங்க. என்ன கேட்குறாரு, என்ன சொல்றாரு பாருங்க, உங்களில் உங்களில் பக்கத்தில் சொல்லுங்க, பாவம் இல்லாதவன் இவன் மேல முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி மறுபடியும் குனிந்து தரையிலே திருப்பியும் எழுதுறாரு. என்ன எழுதியிருப்பார் இவ்வளவு நேரம்? அங்க இருக்கிறவன் பாவத்தை பூரா அவர் எழுதியிருப்பார் நான் நினைக்கிறேன். நீங்க எப்படியாவது நினைச்சுங்க. மோசையுடைய பிரமாணத்தின்படி வந்து நிற்கிற வேத பாரகனுடைய பாவத்தை, அந்தரங்க பாவம், வெளியரங்க பாவம், மறைவான பாவம், எல்லா பாவத்தையும் கட 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 கடன்னு எழுதியிருப்பார். அவன் எட்டி பார்த்து ஏன் பாவம்லாம் எழுதுறாருன்ட்டு என்ன பண்ணியிருப்பேன், துண்டை காணான் துணியை காணான்னு பறந்துட்டு போகிறேன். இதை குறித்து அருமையான டிஜிஎஸ் ஐயா ஒரு நல்ல சாட்சி கொடுத்திருந்தார். அதை குறித்து நான் உங்களோட இந்த பதிவு செய்ய விரும்புகிறேன். ஒரு 2 மனிதர்கள் டிஜிஎஸ் ஐயா வந்து பார்த்து கேள்வி கேட்டாங்களாம். ஆதாமும் ஏவாளும் என்ன பாஷை பேசினார்கள், அந்த காலத்தில் என்ன மொழி இருந்துச்சு, என்ன பாஷை இருந்துச்சு? நீங்கள் என்ன தீர்க்கதரிசின்னு சொல்கிறீங்களே, உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு சொல்கிறீங்களே, பரலோகம் போனேன்னு சொல்கிறீங்களே, அந்த மொழியை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் தீர்க்கதரிசி என்று நாங்கள் நம்புகிறோம்னாங்களாம். அவர் சிரிச்சுக்கிட்டே இருந்தாராம். என்னங்க சிரிக்கிறீங்க, ஆதாமும் ஏவாளும் பேசின மொழியை சொல்லுங்கள், அப்போ தான் நான் தீர்க்கதரிசின்னு உன்னை நம்புவேனாராம். அவர் சொன்னாராம், ஆதாமும் ஏவாள் காலத்தில் நான் இல்லைப்பா, ஆனால் உன் காலத்தில் நான் இருந்தேன், உன் காலத்தில் நடந்ததை பூரா சொல்கிறேன். நீ இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு ஒரு பொண்ணை கொலை செய்து இந்த ரயில்வே தண்டவாளத்தில் நீ அடியில் யாருக்கும் தெரியாமல் என்ன செஞ்ச, புதைச்ச. அது இன்னைக்கு வரையும் உலகத்துக்கு தெரியாது. எனக்கு கர்த்தர் சொல்கிறாருன்னு சொல்லி வாயை மூடினாராம். அவன் அந்த இடத்த விட்டே இல்லாமல் ஓடியே போயிட்டான். அருமையான தம்பி தங்கச்சி, இன்னைக்கு மற்றவங்களை குற்றப்படுத்துகிற நாம குற்றமில்லாமல் இருக்கிறோமா என்பது முதலாவது யோசிக்கணும். வேதம் சொல்லுது, பிறரை குற்றவாளியாக தீர்க்கிறவன் எவனானாலும் சொல்லி சரி போக்கு சொல்ல அவனுக்கு இடமில்லை. உன் கண்ணில் என்ன இருக்குது, வெட்டம் இருக்குது, உன் கண்ணில் பெரிய பெரிய துரும்பு இருக்குது. ஆனால் அடுத்தவன்கிட்ட இருக்கிறத நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம கண்ணில் இருக்கிறத பார்க்காம அடுத்தவன் கண்ணில் இருக்கிறதையே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இங்கே பாருங்க, இவ செஞ்சதை பிடிச்சிட்டு வந்துட்டான், ஆனால் அவன் வாழ்க்கையில் மறைவாக இருக்கிற எத்தனை பாவம் இருக்கு. நீங்கள் வேதத்தில் பார்த்தா, பேதுரு புஸ்தகத்தில், அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் ஒருத்தர் வர்றேன், ஞானஸ்தானம்லாம் எடுத்துட்டேன், பிலிப்புவையும் பற்றி கொண்டான். இவன் அங்கே நடக்கிற அற்புத அடையாளங்கள் பேதுருவையெல்லாம் பற்றி கொண்டான். ஆனால் அவனை பார்த்து பேதுரு சொல்றாரு, உன் இருதயம் மகா கசப்பினால கட்டப்பட்டிருக்கிறதை நான் காண்கிறேன். அப்போஸ்தலர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். தேவனுடைய வரத்தை, பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தினால் சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நினைத்தபடியா உன் பணம் உன்னோடு கூட நாசமாய் போக கடவது, உன் இருதயம் தேவனுக்கு முன்பாய் செம்மையாய் இராதபடியினால் இந்த விஷயத்தில் உனக்கு பங்கும் இல்லை பாகவும் இல்லை. ஆகையால் நீ உன் துர்க்கணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள், ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம். அடுத்த வார்த்தை ரொம்ப கவனமாக பாருங்க. ஞானஸ்தானம் எடுத்தவன், ஊழியக்காரனை பற்றி கொண்டவன், பரிசுத்த ஆவிக்காக காசை கொடுத்து வாங்கிக்கலான்னு நினைக்கிறவன், ஆனால் அவன் இருதயம் எப்படி இருக்குதான், கசப்பான. ஹலோ, நம்மகிட்ட இன்னைக்கு எத்தனை பேர்த்துக்கு இந்த இருதயம் இருக்குன்னு எனக்கு தெரியலைங்க, உங்களுக்கு தெரியும். வீட்டில் இருக்கிறவங்க யார் யார் என்ன கசப்பு. சவுலு தாவீதை காய் மகாரமாக பார்க்குறேன். நாமும் கூட இன்னைக்கு ஒருத்தரை பார்த்தோன்னே மனசுக்குள்ளேயே அவங்கள குறித்து ஒரு கசப்பு, ஒரு விரோதம், ஒரு வைராக்கியம். நம்ம தேவனுடைய பிள்ளைகள் அல்ல தம்பி. இந்த மாதிரி என்ன இருந்துச்சுனாவே, பிறரை குறித்து ஒரு கசப்பு நமக்குள்ள பிச்சு கலந்த கசப்பு இருந்தால் நம்ம இந்த கடைசி நாளில் நிச்சயமாக அதிலிருந்து விடுதலை பற்றாகணும்.
கசப்பும் வைராக்கியம் விரோதமும் எங்கே இருக்கோ அங்கே கலகமும் துர்ச்செய்கைகளும் இருக்கும் என்று வேதம் சொல்லுது. இங்க பாருங்க, இவன் எப்படி இருக்கான, கசப்பான பிச்சு பாவ கட்டில் அகப்பட்டு இருக்கிறதை நான் காண்கிறேன். அப்ப வெளியில பார்த்தா நல்லவன், உள்ள பார்த்தா பாவ கட்டு இருக்குது, பாவத்துல அடிமைத்தனம் இருக்குது, பாவத்துல அகப்பட்டு இருக்கிறத இவன் பார்க்கறான். இன்னைக்கு நம்மகிட்டையும் நமக்கு தெரியாத பாவம் இருக்கும், நீங்க அதை ஒத்துக்கணும். நம்ம நிறைய பேர் ஒத்துக்கவே மாட்டேங்கிறோம். நம்ம பெரிய எல்லாமே அப்படியே பியூரான நபர் மாதிரி, பாவம் இல்லாதவன் இவன் மேல கல்லெறின்னு சொன்ன பொழுது எல்லாருமே ஓடிட்டேன். பிரதான ஆசாரியனும் ஓடிட்டேன், பரிசேயனும் ஓடிட்டேன், இயேசுவை குற்றப்படுத்தவனும் எவனுமே நிக்கல. ஒரு பயம் அங்க நிக்க மாட்டேங்கிறான். ஏன்னா அவனுடைய பாவம் அவனவனே வாதிக்க ஆரம்பிச்சிச்சு, அவனுடைய பாவம் அவனவனுக்கு வெளியரங்கமாக ஆரம்பிச்சிச்சு, அவனுடைய பாவம் அவன் கண்ணுக்கு முன்னாடி ஸ்கிரீன்ல வர ஆரம்பிச்சு. அவனுடைய பாவம் வந்து முன்னாடி நிற்கும் பொழுது அவன் நினைக்கிறான், நானும் ஒரு பாவி, நான் பெரிய பாவி, இவ சின்ன பாவி, அல்லது இவ பெரிய பாவி, நான் சின்ன பாவி, மொத்தத்துல பாவி தானே. 10 நியாயப்பிரமாணத்துல 10 கற்பனையும் இவ மதிக்கல, நான் 4 கற்பனையை மதிக்கல, 1 கற்பனையை மதிக்கல, 5 கற்பனையை மதிக்கல, மொத்தத்துல மீறி தானே இருக்கிறோம். அப்ப ஏதோ ஒரு விதத்துல பாவி தானே. அப்ப அருமையானவர்களே, இயேசு அவளை பார்த்து என்ன சொல்றாரு பாருங்க. அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனச்சாட்சியினால், 9வது வசனம், அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனச்சாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு, ஏதாவது பேசினாரா? எவ்வளவு அருமையான ஒரு மினிஸ்ட்ரி பார்த்தீங்களா? வார்த்தையை தாங்க சொன்னார், யாரையுமே கடிந்து கொள்ளல. நீ பாவின்னு அவர் குற்றப்படுத்தவே கிடையாது. பாவம் இல்லாவிட்டி கல்லை எரிப்பானார், அவ்வளவுதான். அவன் மனசாட்சி அவனை குத்திருச்சு. சகைவி வீட்டை பார்த்து சொல்றாரு, இன்றைக்கு நான் உன் வீட்டுல தங்க வேணும், அவ்வளவுதான். அவன் என்ன சொல்றான் பாருங்க, நான் யாரிடத்துல நாளத்தனையாய் வாங்கினது உண்டானால், யாரிடத்துலயாய் வாங்கினது உண்டா நாளத்தனையாய் திரும்ப கொடுத்துட்றேன். உடனே தன்னுடைய பாவத்தை அறிக்கை செஞ்சுட்டான். அப்ப அவன் மனசுல குத்தப்படுது, இப்படிப்பட்ட ஒரு தெய்வம் எனக்குள்ள வர்றாரே, இப்படிப்பட்ட ஒரு கர்த்தர் எனக்குள்ள வர்றாரே, இப்படிப்பட்ட ஒரு ராஜா என் வீட்டுக்கு வர்றேங்கிறாரே, நான் பாவியாச்சே, ஊரறிஞ்ச பாவி, உலகம் அறிஞ்ச பாவி, தேசம் அறிஞ்ச பாவியாச்சேன்னு அவன் சொல்றான். நான் யாரிடத்துல அநியாயமாய் வாங்கினது உண்டானா நாளத்தனையா என்ன பண்ணிடுறேன், கொடுத்து விட்டுறேன், எல்லாம் கொடுத்துட்றேங்கிறேன், எல்லாத்தையும் கொடுத்துட்றேங்கிறேன். கடந்த வாரத்தில் ஒரு சென்னையிலேருந்து ஒரு சகோதரன் எனக்கு ஃபோன் பண்ணினார். அவர் பண்ணும் பொழுது சொன்னார், பிரதர், நான் செஞ்ச ஒரு தப்பை ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்துக்கிறாரு, அதுக்கு பிராயச்சித்தமாக அந்த தப்புக்கு தண்டனையாக நான் என்ன பண்ணினேன், அந்த குடும்பத்துக்கு இவ்வளோ ரூபா அனுப்பி வச்சு அந்த தப்பை சரி பண்ணிட்டேன். ஏன்னா அவங்க பணத்தை நான் இவ்வளோ கொண்டு போயிட்டேன், இவ்வளோ பணத்தை நான் அவங்கள்ட்ட என்ன பண்ணிட்டேன், ஏமாற்றி எடுத்துகிட்டு போயிட்டேன். நான் சென்னைக்கு வந்துட்டேன், ஆனால் என் மனசாட்சியில் அந்த வருத்தப்பட்டோம். ஆண்டவர் பேசிக்கிட்டே இருக்கிறார், என்னை இடமறிச்சுக்கிட்டே இருக்கிறார், என்னை தப்பை காண்பிக்கிறார். நீ அவங்க பணத்தை அநியாயமாக இவ்வளோ பணத்தை எடுத்துட்டியே, ஏமாத்திட்டியேன்னு சொன்னார். அதனால் நான் இப்போ அனுப்பி வச்சுட்டு இப்போ தான் எனக்கு மனசு நல்லா இருக்கு, அவங்க பணத்தை அவங்க வீட்டுக்கு நான் என்ன பண்ணிட்டேன், அனுப்பி வச்சுட்டேன். பாருங்க, புதுசாக ரட்சிக்கப்பட்டவர் உடனே கீழ்ப்படிஞ்சு அந்த வார்த்தையை நிறைவேற்றிட்டார். ஆண்டவர் என்கிட்ட பேசினார், நான் செஞ்ச தப்பை எனக்கு காண்பித்துட்டார், அவங்க பணத்தை நான் அநியாயமாக இவ்வளோ ரூபாய் எடுத்துட்டேன், அந்த காலத்தில் எடுத்துட்டேன், இந்த காலத்தில் அதை எனக்கு உணர்த்தினார். உடனே நான் கீழ்ப்படிஞ்சு அனுப்பிட்டேன் பிரதர், உங்களுக்கு நான் சொல்லணும்னு நான் சொல்கிறேனார். அருமையான தம்பி, இன்னைக்கு நிறைய பேர் கீழ்ப்படுகிறவங்க தான், வார்த்தையால் பேசுகிறவங்க கிடையாது. கர்த்தர் சொல்றார், என் வசனத்துக்கு நட்டுங்குகிறவனையோ நோக்கி பார்ப்பேன். இப்போ இவங்க எல்லாம் கொண்டு வந்து கல்லெறிய ரெடியாக கல் வச்சுருந்தாங்க. ஆனால் ஏசப்பா சொன்னார், அடிடான்னு சொல்லியிருந்தானே எல்லாம் அடிச்சிருப்பேன். ஒரு வார்த்தை சொன்னார், ஓன்ட்ட பாவம் இல்லாட்டி அடிப்பா. அந்த வார்த்தையினால் மனசாட்சியினால் குத்தப்பட்டு, இந்த வார்த்தையை படிக்கும் பொழுது நம்ம மனசாட்சி நம்மளை குத்தணுங்க. ஐயோ, நான் ஜெபிக்க வேண்டிய நேரம் ஜெபிக்கலையே, வேதம் படிக்க வேண்டிய நேரத்தில் வேதம் படிக்கலையே, ஊழியம் செய்ய வேண்டிய நேரத்தில் ஊழியம் செய்யலையே, கர்த்தரை கனம் பண்ண வேண்டிய நேரத்தில் கனம் பண்ணலையே, கர்த்தருடைய ஆலயத்தில் முந்தி நான் போய் அமராதபடி இன்னைக்கு நான் பிந்தி இருக்கிறேனே, இன்னை முந்தி செய்ய வேண்டிய நான் பிந்தி இருக்கிறேனே. இதெல்லாம் நமக்குள்ள ஒரு உணர்வு வரணும். இது யாருமே சொல்லக்கூடாது. சொல்லி சொல்லி வந்தால் அது உணர்வு அல்ல, கர்த்தரே நம்முடைய உள்ளத்துல பேசணுங்க. அப்பதாங்க நம்முடைய காதுகள் என்ன செய்யும், கரெக்டா இருக்கும், அப்பதான் நம்ம சரியாகும். அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவர் சொல்றாரு, கல் எரிப்பா, நீ பாவி இல்லைன்னா எரிப்பான்னு. எல்லாரும் மனசாட்சியினாலே குத்தப்பட்டு ஒவ்வொருவராய் கல்லை போட்டுட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். அப்ப இந்த பாவ உணர்வு
எல்லாருக்குமே வந்துருச்சு, சின்னவனுக்கு வந்துருச்சு. அவன் செஞ்ச பாவம் அவன் கண்ணுல வருது, பெரியவன் செஞ்ச பாவம் அவன் கண்ணுல வருது, நடுத்தர வயது உள்ளவர்கள் செஞ்ச பாவம் அவங்க கண்ணு முன்னாடி வருது, சிறு பிள்ளைகள் செய்த பாவம். இப்போ இவங்க நினைக்கிறாங்க நாங்களாம் பாவியா, இவங்களுக்கு இவங்க வயசுக்கு தகுந்த மாதிரி பாவத்தை இவங்க செஞ்சிருப்பாங்க. அப்போ அந்த பாவத்தை ஆவியானவர் நினைப்பூட்டும் பொழுது அது மனசை கடினப்படுத்தும். ஐயோ நான் இப்படி பாவம் செஞ்சுட்டேனே. தாவீது சொல்றாரு பாருங்க, என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தா, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என்னிலே தாரும், பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதிரும், இரட்சணிய சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாரும். அப்போ ஏற்கனவே இருந்ததை நான் இழந்துட்டேன், திரும்பவும் எனக்கு தாரும். நீங்கள் இந்த விசுவாச பட்டியலில் பார்த்தீங்கன்னா மத்தேயு புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் ராகாப் வர்றா, நிறைய பெண்கள் வர்றாங்க. ஆனால் அதில் யார் வரமாட்டா தெரியுமா? உரியாவினுடைய மனைவி பேர் இருக்காது. உரியான்னு இருக்கும், உரியாவினுடைய மனைவியினிடத்தில் சாலமோன் பிறந்தான்னு இருக்கும். ஆனால் உரியாவினுடைய மனைவி பேர் அதில் என்ன செய்யாது, பச்சை பால்னு இருக்கவே இருக்காது. ஏன் இருக்காதுன்னா அவள் பேரை கர்த்தரை எழுத என்ன செய்யலை, அனுமதிக்கலை. இதை கேட்குற தம்பி தங்கச்சி தாயை ஆனால் ரூத்து பேர் இருக்கு, இன்னும் பல பெண்களுடைய பெயர் இருக்கு. ஆனால் இவ பேரை உரியாவினுடைய மனைவின்னு தான் இருக்குது. ஆனால் அவள் பேர் பச்சை பால்னு அந்த இடத்துல இல்லை. ஏன்னா அந்த இடத்துல வேதத்தில் எழுத கர்த்தரை அனுமதிக்கலை. ஐஸ்வர்யவான் பேர் வேதத்தில் எழுத கர்த்தரை அனுமதிக்கலை. ஆனால் பிச்சைக்காரன் பேரை கர்த்தர் லாசரு என்று எழுத கர்த்தர் என்ன பண்ணாரு, அனுமதித்தார். அப்போ அநேகருடைய பெயரை வேதத்தில் எழுதப்படலை, அநேகருடைய பெயரை எழுத கர்த்தர் என்ன பண்ணாரு, அனுமதித்தார். அப்போ இந்த இடத்துல பாருங்களே, ஏசப்பா என்ன சொல்றாரு பாருங்க, ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. இயேசு தனியா இருந்தாரு, அந்த ஸ்திரீ நடுவே நின்றா, இயேசு நிமிர்ந்த அந்த ஸ்திரியை தவிர வேறு ஒருவரையும் காணாமல், ஸ்திரியே உன்மேல் குற்றச்சாட்டினவர்கள் எங்கே, ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள் இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, கைத்தட்டுங்க பார்க்கலாம், நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். இதுதாங்க கிரேட் வேர்ட். ஏசப்பா என்ன சொல்ற, நானும் உன்னை கல்லெறியலப்பா, நானும் உன்னை ஆக்கினை உட்படுத்தலப்பா, நானும் உன்னை வருத்தப்படுத்தலப்பா, நானும் உன்னை வேதனைப்படுத்தலப்பா, நானும் உன்னை கண்ணீர் வடிக்க வைக்கலப்பா, நீ போயிட்டு இனி பாவம் செய்யாத. அப்ப ஏசப்பா எப்படிப்பட்டவர், அவரை நம்ம கவனிச்சு பாருங்க. ஆக்கினைக்கு உட்படுத்தாதவர், நம்மளை ஆக்கினைப்படுத்த அவர் விரும்பல. நம்ம பாவத்திலிருந்து விடுதலை அடைய அவர் விரும்புறாரு. நம்ம மனசாட்சியில நம்ம மாற அவர் விரும்புறாரு. நம்முடைய வாழ்க்கையில மாற்றம் உண்டாக அவர் ஆசைப்படுறாரே ஒழிய நம்மளை வேதனைப்படுத்தி குற்றப்படுத்தி நம்மளை காண்பிக்க அவர் விரும்பல. ஒருவேளை பாவம் இல்லாதவன் கல்லெறின்னு சொன்னப்ப எல்லாரும் எரிய தகுதியற்றவர்கள். ஆனால் ஏசப்பா நினைச்சிருந்தாருன்னா எரிஞ்சிருக்கலாம் இல்லையா? அவர் பாவம் இல்லாத பரிசுத்தர் தானே, அவர் கல்லை எடுத்து என்ன பண்ணிருக்கலாம், அவளை ஆக்கினைக்கு உட்படுத்தி இருக்கலாம் இல்லையா? ஆனால் அவர் அப்படி செய்யலைங்க. அவர் சொல்றாரு, நானும் உன்னை ஆக்கினைக்கு உள்ள தீர்ப்பிட நான் விரும்பலப்பா, நீ போ, இனி பாவம் செய்யாத. அதே இயேசு தாங்க இன்னைக்கு இருக்கிறார். அவரை கவனிச்சு பாரு. அங்க அவளை ஆக்கினைக்கு உட்படுத்தாதவ இன்னைக்கு நம்மளை மட்டும் ஆக்கினைக்கு உட்படுத்திடுவாரா? இப்படிப்பட்ட பாவம் நம்மகிட்ட இல்லை. நம்மகிட்ட ஏதோ அற்ப பாவம் இருக்கும், சின்ன சின்ன பாவம் செஞ்சுட்டு இன்னைக்கு குற்ற மனசாட்சியோடு இங்கே உட்காந்துருக்குறோம். என்ன சொல்லுவீங்க, ஜெபிக்கல பிரதர், வேதம் படிக்கல பிரதர், ஃபாஸ்டிங் இருக்கல பிரதர், ஊழியம் செய்யலை பிரதர், நான் ஆத்ம ஆதாயத்தில் பிரயாசப்படலை பிரதர், நான் லேட்டாக வந்துட்டேன் பிரதர். இந்த ஒரு மனசாட்சி நமக்குள்ளே இருக்கலாம். ஆனால் இதுக்காக நம்மளை ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படுத்திடுவாரா? இல்லை தம்பி தங்கச்சி. அவர் சொல்கிறாரு, நீ போய் இனி பாவம் செய்யாத, இனி நீ உன்னை மாற்றிக்க, இனி நீ வாழ்ந்துரு, இனி நீ சுகித்திரு, இனி நீ எலும்பி பிரகாசி, இனி நீ கர்த்தருக்காக வைராக்கியங்கொள். இதைத்தான் கர்த்தர் விரும்புகிறாரு. இவளுக்கே ஆக்கினை தீர்ப்பு இல்லைன்னா நமக்கு ஆக்கினை தீர்ப்பு ஆண்டவர் கொடுக்க விரும்பலை. ஆனால் நாமளாக உள்ள போய் விழுந்து அவர் என்ன பண்ணுவார்? அப்போ அருமையான தம்பி, ஏசப்பாவுடைய சுவாபம் எப்படிப்பட்டது? உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. இதை முதல்ல நீ அவரிடத்துல பாரு. நீயும் உலகத்தின் அதிபதி உன்னிடத்துல வரும் பொழுது அவனுடைய சுவாபம் உனக்குள்ள ஒண்ணுமே இருக்கக்கூடாது. பாருங்க, யாக்கோப்பு தைரியமா ஒரு அனௌன்ஸ் பண்றாரு, உன் பொருள் என்கிட்ட ஏதாவது இருந்தா எடுத்துக்க, அப்படி யார் வச்சிருக்காங்களோ அவங்க மரணத்திற்கு பாத்திரன்ட்டேன். ரொம்ப நம்பிக்கையோடு தான் பாளையத்தை நம்பினேன். ரொம்ப நம்பிக்கை அவனுக்கு இருந்துச்சு தன் மனைவிகள் மேல. அவன் தைரியமா சொல்றான், லாபான்ட்ட சொல்றான், உன் மந்தையில என்ன இருக்குதோ, உன் விக்கிரகம் என்கிட்ட இருக்குதான்னு பாரு, இருந்துச்சுன்னா அவங்கள மரணத்திற்கு அவர்கள் பாத்திரவான் அப்படி சொல்றான். அவனுக்கு நம்பிக்கை இருந்துச்சு உள்ள இருக்காதுன்னு. ஆனா அவனுக்கு தெரியாமலேயே அவனுக்கு நேசமானவ, அவளுக்கு பிடிச்சவ, அவனுக்கு ரொம்ப பற்றுதலுக்கு உரியவ,
அவளுக்காகத்தான் 14 வருஷம் ஆடு மேய்ச்சான். அவ இவனுக்கு தெரியாம ஒரு விக்கிரகத்தை உள்ள வச்சிருந்தான். ஆனா அவனுக்கு தெரியவே இல்லை கடைசி வரையும் அவ விக்கிரகம் வச்சிருந்தான்னு. ஆனா அவளுடைய சாபம் என்ன தெரியுமா? முற்பிதாக்களின் கல்லறையில அவள் போய் சேரவே கிடையாது. லேயால் போனா, பார்த்தீங்கன்னா ரெபேக்கால் போனா, அடுத்து பார்த்தீங்கன்னா சாரால் போனா. ஆனா ராகேல் போகவே இல்லை. வழியிலே அவளை அடக்கம் பண்ணினார்கள். முற்பிதாக்களின் கல்லறையில் அவள் போய் சேரவில்லை என்று வேதம் சொல்லு. காரணம் என்னன்னா, அவள் ஒரு மறைவான விக்கிரக ஆராதனைக்காரியா இருந்தா. ஏன்னா அப்பாவுடைய விக்கிரகத்தை தூக்கிட்டு வர்றான், தூக்கிட்டே வந்துகிட்டு இருக்கிறான். யாக்கோப்புடைய பிரயாணத்துல ஒரு விக்கிரகம் வருது. அவன் சர்வ வல்லவர் கர்த்தர் என் கூட இருக்கிறான்னு சொல்லி அவன் என்ன செய்யறான்? கர்த்தர் காண்பித்த பெத்தேலுக்கு வந்துகிட்டு இருக்கிறான். அப்படி பெத்தேலுக்கு வரும் பொழுது அந்த பிரயாண கூட்டத்துல அவ்வளவு ஜனங்கள் வந்துகிட்டு இருக்காங்க. அதுல யாருக்குமே தெரியாம ஒரு மறைவான ஒரு விக்கிரகமும் அவனுக்கு பிடிச்ச ஒரு பெண்ணுடைய அந்தரங்கத்துக்குள்ள அவளுடைய அடிமடியில அந்த ரகசிய விக்கிரகமும் கூட வந்துகிட்டே இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? விக்கிரக ஆவியும் அந்த பிரயாணத்துல கூட வந்துகிட்டே இருக்கு. இதை கேட்கிற தம்பி, தங்கச்சி, தாய, தகப்பனே, நாமும் கூட பரலோக பிரயாணத்துல போய்கிட்டு இருக்கிறோம். நமக்கு தெரியாமலேயே நம்மளோட ஏதாவது ஒரு பொருள் பிரயாணம் பண்ணிக்கிட்டே இருக்கும், ஒரு ஆவி பிரயாணம் பண்ணிக்கிட்டே இருக்கும், ஒரு பாவம் பிரயாணம் பண்ணிக்கிட்டே இருக்கும், ஒரு ரகசியம் நமக்கு பின்னாடியே வந்துகிட்டே இருக்கும். யாக்கோப்புக்கு தெரியல, அங்க இருக்கிற லேயாளுக்கு தெரியல, சில்பாளுக்கு பில்பாளுக்கு தெரியல, அங்க இருக்கக்கூடிய மற்ற பரிசுத்தவான்கள் எத்தனையோ பேர்கள் அங்க இருக்கிறாங்க, தெரியல. யாக்கோப்புக்கு தெரியல. ஆனா ஒண்ணு மறைவா வந்துகிட்டே இருக்கு, மறைவா வந்துகிட்டே இருக்கு. இப்ப சேனத்துக்கடியில வச்ச உட்காந்து ஒளிஞ்சு கொண்டான். அவன் எல்லாம் சோதிச்சு பார்த்தா அங்க இல்லை. ஆனா உள்ள இருக்குது, மறைஞ்சிருக்குது, சேனத்துக்கடியில இருக்குது. அது மேல அவ உட்கார்ந்து இருக்கிறான். உள்ள இருக்குது விக்கிரகம், ஆனா தெரியல. யாரெல்லாம் கண்ணையும் கட்டிட்டான், ஆனா பரலோக கண்களை கட்ட முடியாது. இதை கேட்கிற தம்பி, தங்கச்சி, தாய, தகப்பனே, இன்னைக்கு நமக்குள்ளேயும் உலகத்துக்கு தெரியாத ஒண்ணு இருக்கலாம், ஒரு பாவம். பாருங்க, எல்லாரும் கோத்திரம் கோத்திரமா கையை தூக்குறேன். நான் பரிசுத்தமான எகிப்திலிருந்து நான் எரிகோவிலிருந்து எதையுமே எடுக்கல. பரலோகத்துக்கு சாட்சியா, வேதத்துக்கு சாட்சியா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்புக்கு சாட்சியா நான் எதையுமே எடுக்கலன்னு எல்லா கோத்திரமும் சொல்லுது. கடைசியில ஒரு கோத்திரம் வருது. அந்த கோத்திரத்தில் இருக்க ஆகானை கூப்பிட்டு நீ அறிக்கை செய்டான்னு சொன்னா, மெய்யாகவே நான் பாவம் செஞ்சேன், நான் பாபிலோனிய சால்வையை எடுத்தேன், நான் என்ன செஞ்சேன், வெள்ளி போலத்தை எடுத்தேன், தங்கத்தை எடுத்தேன், எல்லாம் பூமி கடியில் புதைச்சி வச்சிருக்கேன்னு சொன்னேன். பார்த்தீங்களா? இதை கேட்குற தம்பி, தங்கச்சி, நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் எத்தனையோ ரகசியம் மறைவா இருக்கும், உங்களுக்கிட்டையும் இருக்கும். வெளியில பார்த்தோம்னா நம்ம என்ன பண்ணுவோம்? மற்றவங்க பார்வையில் நல்லவங்களாக தான் இருப்போம், மற்றவங்க பார்வையில் ஜெப வீரர்களாக இருப்போம், ஆராதனை வீரர்களாக இருப்போம், பிரசங்கியார்களாக இருப்போம், மற்றவங்க பார்வையில் நம்ம நல்லவங்களை போல இருப்போம். ஆனால் ஏதோ ஒன்று நமக்கு தெரியாமல் மறைமுகமாக நம்முடைய வாழ்க்கையில் பிரயாணம் பண்ணி கொண்டு இருந்தா, இதை கேட்குற ஏசப்பா சொல்றாரு, நானும் உங்களை ஆக்கணைக்குள்ளாக தீர்க்க விரும்பலை, இனி அந்த பாவத்தை செய்யாது. இன்னைக்கு ஏதாவது ஒரு மறைவானது இருந்துச்சுன்னா இன்னைக்கு அதிலிருந்து நம்ம விடுதலை அடைஞ்சிடணும், அதை தூக்கி பாதாளத்தில் எரிஞ்சிடணும். கண்ணு இடர்ல இருந்தா பிடுங்கி போடுனார். அதுக்காக எல்லாரும் கண்ணை பிடுங்க முடியாது, அந்த கண்ணுக்குள்ள கிரீச்சற ஆவியை பிடுங்குங்க. கை இடர்ல இருந்தா கையில கிரீச்சற ஆவியை பிடுங்குங்க. காலு இடர்ல இருந்தா காலில் கிரீச்சற ஆவியை பிடுங்குங்க. மனசு இடர்ல இருந்தா மனசுக்குள்ள கிரீச்சற அந்த ஆவியை பிடுங்கி பாதாளத்துக்குள்ள அனுப்புங்க. இல்லாவிட்டா நம்முடைய வாழ்க்கை பரிதாபமா போயிடும். தம்பி, தங்கச்சி, பிரயாணத்தினுடைய முடிவுல தானே. இன்னைக்கு காலையில செய்தியை நீங்க கேட்டு பாருங்க. மத்தேயுல 25 சொல்றாரு, எல்லாரையும் கூட்டு சகல ஜனங்களையும் நிறுத்துவாராம். 2 கூட்டமா பிரிப்பாராம். ஒன்று வலது பக்கம், ஒன்று இடது பக்கம். சகல கோத்திரமும் அங்கே நிற்கும், சகல ஜனங்கள் அங்கே நிற்பாங்க, சகல நாடும் பிரபுக்கள் அங்கே நிற்பாங்க. 2 கூட்டமா, ஒரு கூட்டம் வலது பக்கத்து கூட்டம், ஒரு பக்கம் இடது பக்கத்து கூட்டம். வலது பக்கத்து கூட்டத்தை பார்த்து என்ன சொல்வாராம்? பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களேன்னு சொல்வாராம். இடது பக்கத்து கூட்டத்தை பார்த்து சபிக்கப்பட்டவர்களேன்னு சொல்வாராம். ஒருத்தரை பார்த்து மோட்சத்துக்குள்ள பிரவேசிங்கன்னு சொல்லுவாராம், ஒருத்தரை பார்த்து நித்திய ஆக்கினைக்குள்ள போங்கன்னு சொல்வாராம். நம்ம எந்த பக்கம் நிற்க போறோங்கிறது நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஓடுற ஓட்டத்துல தாங்க தெரியும். இந்த உலகத்துக்காய் வாழ்வது வாழ்க்கை அல்ல, உன்னதத்துக்காய் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதனால கர்த்தர் சொல்றாரு, எந்த குற்றத்தையும் நீ பிரதிபடுத்திக்கிட்டு இருக்காத, மற்றவங்களையே பார்க்காத. ஓன்ட்ட என்ன இன்னர்ல இருக்கு, இன்னும் நீ எதுல சரியில்லை. நம்ம அடுத்தவங்களை ஜட்ஜ் நல்லா பண்ணிடுவோம். சரியில்லை, போற போக்கு சரியில்லைமோ, நம்ம கரெக்டா போறோமா? அடுத்தவங்கள நம்ம பார்க்குறோம், ஆனால் நம்மளை நம்ம பாருங்க, உட்காந்து கர்த்தருடைய வெளிச்சத்தில் பாருங்க. ஏசாயால எழுதுறாரு, யாக்கோப்பின் வம்சத்தாரே
கர்த்தரின் வெளிச்சத்தில் நடப்போ வாருங்கள். நம்ம கர்த்தருடைய வெளிச்சத்தில் நடக்கணும். கடைசியாய் உன்னை சொல்லி முடிக்கிறேன். யோவான் அதே 8:11 வாசிக்கலாம். அதே வார்த்தையில், அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்கு உள்ளாக்கவில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே. யோவான் 13:15. தேங்க்யூ லார்ட். யோவான் 13:15. நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு என்ன மாதிரி காண்பித்தார்? நான் செய்தது அது மாதிரி நீங்களும் செய்யுங்க, உங்களுக்கு மாதிரியை நான் காண்பிச்சிருக்கிறேன்னு சொன்னார் இல்லையா? என்ன செஞ்சாரு பாருங்களேன், 14ஆம் வசனம். ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர். ஆமென். இது பைபிளில் இருக்கிற வசனம் தானே. நம்ம எத்தனை நாள் இந்த காரியத்தில் செஞ்சுருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? தாழ்மையாக இருங்க. கால் பிடிக்கிற அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? இறங்கணும். சீசர்களுடைய காலை இயேசு கழுவினாராம். அவர் சொல்றார், ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் காலை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவர் காலை ஒருவர் என்ன செய்யுங்க? கழுவுங்க. இதெல்லாம் கற்பனையில் ஒன்றுங்க. இன்னைக்கு நம்ம அந்த சடங்குகள்லாம் நம்ம செய்யாமல் இருக்கிறோம். இன்னைக்கு கர்த்தருக்கு சித்தம்னா வருகிற அது தாழ்மையை காண்பிக்கிறது. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒன்றுமே கிடையாது, மண்ணான மனுஷர்கள். என்னத்தை நம்ம கொண்டுட்டு போகிறோம்? அவரே எவ்வளவு இறங்குறாரு பாருங்க. காட்டி கொடுக்க போறவன் காலு, மறுதளிக்க போறவன் காலு, விட்டுட்டு ஓட போறவன் காலு, அவன் காலை இவர் உட்கார்ந்து என்ன பண்ணாரு? கழுவினார். அந்த அளவுக்கு. இப்போ இயேசுவை கவனிச்சு பாருங்க, எவ்வளவு தாழ்மையுள்ளவர். பிலிப்பில், கொலேசியர்ல எல்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யவரான இருந்தும் அவர் தாழ்மையின் ரூபத்தை தெரிந்தார். தரித்திரராய் மாறினார். அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அதாவது மரண பரியந்தமும் தன்னை தாழ்த்தினார். பிலாத்துக்கு முன்னாடி இயேசுவை நிப்பாட்டிருக்காங்க. நல்ல கவனிங்க, கடைசியா சொல்லி முடிக்கிறேன். பிலாத்து மனுஷன். பரத்திலிருந்து கொடுக்கப்படாவிட்டால் என் மேல உனக்கு ஒரு அதிகாரமும் இல்லை. கர்த்தர் சொல்றார், சொல்றபடி நான் ராஜா தான். அவர் சொல்றார், உன்னை சிலுவையில் அறைய எனக்கு அதிகாரம் உண்டு. இயேசு சொன்னாரு, பரத்திலிருந்து உனக்கு அதிகாரம் கொடுக்கப்படாவிட்டால் என் மேல உனக்கு ஒரு அதிகாரமும் இல்லை. அவன் மனுஷன். அவன் ஒரு ராஜாங்கத்தில் அதிகாரி. அவன் மனைவி சொல்லி விடுறா, இன்னைக்கு ராத்திரி அவர் நிமித்தம் சொப்பனத்தில் நான் வெகுபாடுபட்டேன், நீ சொல்ல போற தீர்ப்பை குறித்து ரொம்ப கவனமா இரு. அவன் கையை கழுவுறேன், எனக்கும் இவருக்கும் இவர் ரத்தத்துக்கு நான் சம்மந்தமே கிடையாது, உன் ஜனங்கள் உன்னை காட்டி கொடுக்குறாங்க, நான் ஒன்றும் இல்லைன்னு விலகிக்கிட்டான். அதே பிலாத்து ஒரு நாள் இயேசு முன்னாடி அங்கே நின்றுருப்பான். அதே பரிசேயர்கள், வேத பாரகர்கள், காட்டி கொடுத்தவர்கள், மறுதளித்தவர்கள், சவுக்கில் அடித்தவர்கள், காரி துப்பினவர்கள், தலையில் கொட்டினவர்கள், கன்னத்தில் அடித்தவர்கள் நிச்சயமாய் ஒரு நாள் அவருடைய சமூகத்தில், அவருடைய நியாய தீர்ப்பில் நிற்பார்கள். எவ்வளோ பயங்கரமாக இருக்கும் யோசித்துப்பார். டிஜிஎஸ் புக்கில் 7 வரங்கள் புஸ்தகத்தில் ஒரு வார்த்தை எழுதியிருக்கிறார், ரொம்ப என் இறுதியத்தை தொட்ட பகுதி. அதில் யூதாஸ் காரியத்துடைய ஆவி எங்கே இருக்குன்னு அவர் எழுதியிருக்கிறார். முடிந்தால் அந்த 7 வரங்கள் புஸ்தகத்தை வாங்கி படித்து பாருங்க. அதில் ஒரு கூண்டுக்குள்ளே யூதாஸ் காரியத்துடைய ஆவி இருக்கான். அந்த ஆவி என்ன சொல்லிக்கிட்டே இருக்கான் தெரியுமா? குற்றமில்லாத இரத்தத்தை காட்டி கொடுத்தேனே, குற்றமில்லாத இரத்தத்தை காட்டி கொடுத்தேனே, குற்றமில்லாத இரத்தத்தை காட்டி கொடு. இந்த வார்த்தையே அவர் பார்த்த கிட்டத்தட்ட 2000 சில்ற வருஷம் இதே வார்த்தையை சொல்லிக்கிட்டே அந்த ஆவி இலைப்பாராமல் அடைஞ்சுக்கிட்டே இருக்குதான், சுற்றிக்கிட்டே இருக்குதான். அந்த கூண்டுக்குள்ளே அடைச்சி வச்சிருக்கிறார். அதுக்கு இன்னும் அவனுக்கு நியாய தீர்ப்பு வரல. ஏன்னா ஊழியம் செஞ்சுருக்கிறேன், இயேசுவோடு இருந்திருக்கிறேன், அவனுக்கு இன்னும் முடிவு வரல. அந்த ஆவி ஒரே வார்த்தையை தான் சொல்லிக்கிட்டே இருக்குதான். கர்த்தர் காண்பித்தாரான், இதான் யூதாஸ் காரியத்துடைய ஆவி. அது என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான்? குற்றமில்லாத இரத்தத்தை காட்டி கொடுத்தேனே, குற்றமில்லாத இரத்தத்தை காட்டி கொடுத்தேனே சொல்லிக்கிட்டே அந்த ஆவி வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கான். இது கேட்குற தம்பி தங்கச்சி, பரலோகம் இருக்கு, பாதாளம் இருக்கு, மறந்துடாத. பேதுருவை டிஜே செய்யாட்ட ஆண்டவர் காண்பித்து பரலோகத்தின் சில பகுதிகளை கொண்டு காட்டிட்டு வான்னு சொன்னாராம். இப்போ பேதுரு கூட்டிகிட்டு போனப்போ டிஜிஎஸை பார்த்து சொன்னாராம், மறுதளிச்ச எனக்கே இவ்வளோ பெரிய வாழ்க்கையை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாருன்னா உனக்கெல்லாம் இன்னும் நல்லா செய்வார், கவலைப்படாமல் தைரியமாக ஊழியம் செய்யுங்க. மறுதளிச்ச எனக்கே இவ்வளோ பெரிய மேன்மை பரலோகத்தில் கொடுத்துருக்கிறார். இதை கேட்குற தம்பி தங்கச்சி, தாயே தகப்பனே, இங்கே வேதம் சொல்லுது பாருங்க, மாதிரி அவரு தாங்க.
அதனால தான் கவனித்து பாரு, இயேசுவை கவனி. நம்ம எதையோ ஊழியக்காரனை கவனிக்கிறோம், அவனுடைய ஸ்டைலில் கவனிக்கிறோம், யார் யாரையோ கவனிக்கிறோம். ஆனால் இயேசுவை இன்னைக்கு முழுக்க முழுக்க இயேசுவை தான் பேசியிருக்கோம். இயேசுவை நம்ம பார்க்க வேண்டிய எத்தனையோ பாட்டு இருக்குது. அவர் எப்படிப்பட்டவர்? கிருபையுள்ள வார்த்தை உள்ளவர். அப்படி எப்படிப்பட்டவர்? வந்து சுகமாக்குகிறவர், சுகம் பெற வேண்டும் என்று விரும்புகிறவர். அவர் எப்படிப்பட்டவர்? பாவம் இல்லாத பரிசுத்தர். அவர் எப்படிப்பட்டவர்? ஜனங்களுக்காய் பரிதபிக்கிறவர். அவர் எப்படிப்பட்டவர்? ஆக்கினை நீ உட்படக்கூடாது என்று உனக்காய் அவர் இறங்குகிறவர். அவர் சொல்றாரு, நானே உன் காலை கழுவினேனே, நீயும் ஏன் ஒருத்தருக்கு ஒருத்தர் கழுவக்கூடாது? நீ ஏன் அந்த அளவுக்கு இறங்கக்கூடாது? இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா புருஷன்கிட்ட மனைவி இறங்கவே மாட்டேங்கிறாங்க. இறங்கி பேசுகிற, நான் அவரை விட விட்டவரா? அவர்கிட்ட என்ன போய் நான் இறங்கி போகிறது? அவர் வந்த வராரு, வராட்டி போகிறாரு. நான் இப்படித்தான் நட்டமாக தான் நிற்பேன். புருஷன், மனைவி, நண்பர்கள், சிநேகிதர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தே போகிறது கிடையாது, இசைந்து போகிறது கிடையாது. நீங்கள் வேதம் சொல்லு, இசைந்த ஆத்துமாக்களை ஒன்றையே பேசி, ஒன்றையே தியானித்து, ஒன்றையே யோசித்து, ஒன்றையே செய்யுங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்களில் நிலைத்திருக்கும். இறங்கணுங்க. கிறிஸ்துவம் என்பதே இறங்கி போகணும். அவர் பரலோகத்திலிருந்து ரட்சிப்பு உண்டாகட்டும்னா ஆயிருக்குங்க. அவர் இறங்கினாருங்க, மண்ணுக்கு இறங்கினார். ஒரு தச்சன் வீட்டில் இறங்கினாருங்க, அது ஒரு மாட்டு தொழுவத்தில் இறங்கினாருங்க. இறங்கினதோடு மாத்திரமல்ல, கால்களை மனுஷங்காலை அவர் பிடிக்கிறாருங்க, பிடிச்சு கழுவுறார். கழுவி சொல்றாரு, நானே உனக்கு மாதிரியை காண்பிச்சிருக்கேன் பத்தியா, இது மாதிரி நீயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தாழ்மையா இருங்கப்பா, இறங்கி போங்கப்பா, ஒருத்தர் ஒருத்தர் கணம் பண்ணுங்கப்பா, ஒருத்தர் ஒருத்தர் கணம் பண்ண முந்தி கொள்ளுங்கப்பா. ஒருத்தரை பார்த்து பிரைஸ் எல்லாம் சொல்றதுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியவே இல்லை. ஒருத்தரை பார்த்து ஷேக் பண்ணி நல்லா இருக்கிறீங்களா பிரதர் சிஸ்டர் புன்முறுகளோடு பேசுனீங்கனாலே பாதி வியாதி போயிருங்க. ஒரு நிமிஷம் போய் அலமோதிக்கிட்டு அலையாம எல்லாத்துட்டையும் போய் நல்லா இருக்கிறீங்களான்னு நீங்கள் தெருவில் போய் பிரசங்கம் பண்ணுறது அடுத்து, ரோட்டில் போய் பிரசங்கம் பண்ணுறது அடுத்து, வீட்டில் போய் பிரசங்கம் பண்ணுறது அடுத்து. இங்கே இருக்கிறவங்கள்ட்ட 2 வார்த்தை நல்லா பேசுங்களேன். உன் வீட்டிலேயே நீ நல்லா இல்லாமல் நீ தெருவில் போய் பிரசங்கம் பண்ணி யார் கேட்பா? உன்னைய பற்றி உன் வீட்டில் இருக்கிறவங்களுக்கே தெரியலேனா ரோட்டில் இருக்கிறவங்க எப்படி உன்னை தெரிந்து கொள்வாங்க? 2 நிமிஷம் எல்லாத்துக்கிட்டே பேசுங்க, சிரிச்ச முகத்தை காட்டுங்க, சொல்லுங்க. இன்னைக்கு வாய் திறந்து, சிஸ்டர் நீங்கள் நல்லா இருக்க நான் விரும்புகிறேன், பிரதர் நீங்கள் நல்லா இருக்க நான் விரும்புகிறேன், ஏசப்பாவுடைய ஆவி எனக்குள்ளே வந்துருச்சு, உங்களுக்காக இனி நான் ஜெபிக்கிறேன். தயவு செய்து ஜெபம் பண்ணுங்க. நாங்களாம் கர்த்தருடைய மகிமைக்காக இங்கே இருக்கிறவங்க எல்லாத்து வீட்டையும் சொல்லி ஜெபிக்காமல் நாங்கள் எங்கள் வாழ்க்கையை தொடங்கினதே கிடையாது. என் வாழ்க்கையில் இந்த 36 வருஷமும் என் வேலை ஜெபம் பண்ணிட்டு ஒருத்த வீடு விடாமல் வாய்ப்பாடு சொல்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு வருவேன். அம்புட்டு வீடு கனவுல கேட்டால் கூட எனக்கு தெரியும். தட்டுனா கூட ஒரு தடவை அதை தட்டி விட்டு பேர ஆரம்பிச்சிங்கன்னா கடைசி பேர் வரையும் கட 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 கடன்னு போகும், ஒரு வீடு விடாது. இப்படி ஜெபம் பண்ணுங்கப்பா, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜெபம் பண்ணுங்கப்பா. மக்கள் எல்லாம் எதிர்பார்த்து தானே இங்கே வர்றேன். எத்தனை சுகபோகமான வாழ்க்கையை விட்டுட்டு இங்கே உட்காந்துருக்கான் பாரு, 4 மணி நேரம் 3 மணி நேரம் கையை கட்டிட்டு காலை கட்டிட்டு உட்காந்துருக்குறாங்கன்னா இந்த மக்களுக்கு நம்ம நன்மை செய்யலைன்னா வேற யாருக்கு நம்ம செய்ய போகிறோம்? அப்போ சொல்லுங்க, ஏசப்பா சொல்கிறாரு, நான் உங்களுக்கு காலை கழுவுனேன் இல்லையா, நான் உங்களுக்கு மாதிரியை காண்பிச்சிருக்கேன் இல்லையா, நீங்களும் ஒருத்தருக்காக ஒருத்தர் கால்களை கழுவி மாதிரியை காண்பீங்க. அப்போ எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களுக்கு இருக்கு. எல்லாம் ஜெபிக்கும்படி எழுந்து நிற்கலாமா? தேங்க்யூ லார்ட். இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி ஜீவ புஸ்தகத்தில் ஞாபக புஸ்தகத்தில் எழுதும். இயேசுவின் நாமத்தில் பிதா.